Please turn your Bibles with me to Isaiah chapter 64 and verse 4. உங்கள் வேதாகமத்தை எடுத்து ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 64ஆம் அதிகாரத்துடைய 4ஆம் வசனத்துக்கு நேராய் திருப்பிக் கொள்ளுங்கள். Isaiah chapter 64 and verse 4. ஏசாயா 64:4. For since the beginning of the world, men have not heard nor perceived by the ear, neither hath the eye seen, O God, beside thee, what he hath prepared for him that waiteth for him. தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்வைகளை நீரே அல்லாமல் உலகம் தோற்றம் முதல் கொண்டு ஒருவரும் கேட்டதில்லை, செவியால் உணர்ந்ததுமில்லை, அவைகளை கண்டதுமில்லை. 1 Corinthians chapter 2 and verse 9. 1 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரத்துடைய 9வது வசனம். But as it is written, eye hath not seen, nor ear heard, neither have entered into the heart of man the things which God hath prepared for them that love him. தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதல் கொண்டு ஒருவரும் கேட்டதுமில்லை, செவியால் உணர்ந்ததுமில்லை, அவைகளை கண்டதுமில்லை. Both of these verses look very, very similar. நாம் வாசித்த இந்த 2 வேத வசனங்களை பார்ப்பீர்களானால் கிட்டத்தட்ட ரெண்டும் ஒன்று போலவே இருக்கிறதை பார்க்க முடியும். In the Tamil Bible, in Isaiah chapter 64 and verse 4, it mentions the word God has what God will do. That word is used. What God will do. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்திலே தமக்காய் காத்திருக்கிறவர்களுக்கு தேவன் செய்ய போகிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. செய்பவைகளை அப்படின்ற வார்த்தை பயன்படுது. But if you come to the epistle of Corinthians, ஆனால் நீங்கள் கொரிந்திய நிருபத்தை பார்ப்பீர்களானால் it says what God has prepared. தேவனாகிய கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறவைகள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. But in the English Bible, in both of these verses, the word prepare is written. ஆனால் ஆங்கிலத்திலே இந்த 2 வேத வசனங்களும் ஆயத்தப்பட்டிருக்கிறது என்ற பதத்திலேயே எழுதப்பட்டிருக்கிறது. This morning, the sermon title that I'm going to bring up for our meditation this morning is Prepared by God. இன்றைக்கு காலை வேளையிலே நான் எதற்காக, எந்த நோக்கத்துக்காக பிரசங்கம் பண்ண போகிறேன் அல்லது என்னுடைய செய்தியுடைய தலைப்பு என்னவென்று கேட்பீர்களானால், நமக்காக ஆயத்தம் பண்ணுகிற தேவன். Prepared by God. தேவனால் நமக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. சொல்லுங்க எல்லாரும், தேவனால் நமக்கு. இன்னொரு முறை சொல்லுங்க, தேவனால் நமக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. God is preparing things for us. தேவனாகிய கர்த்தர் நமக்காக காரியங்களை ஆயத்தம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். That one truth excited me so much. இந்த ஒரே ஒரு சத்தியமானது உண்மையாகவே என்னை சந்தோஷப்படுத்துகிறது. That one word I thought was enough for me today. இந்த ஒரு வார்த்தை, அந்த ஒரு வசனத்திலே காணப்படுகிற அந்த ஒரு வார்த்தையே எனக்கு இன்றைக்கு போதுமானதாக இருக்கிறது. The one who is preparing for us is not an angel, it is not a human being, but the God of heaven and earth is preparing for us. எனக்காக காரியங்களை ஆயத்தம் பண்ணுகிறது ஒரு தேவதூதன் அல்ல, ஒரு மனிதன் அல்ல, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ள தேவன் நமக்காக காரியங்களை ஆயத்தம் பண்ணுகிறார். We add value to any product based on their brand value. நாம் ஒரு பொருளை எடுக்கிற பொழுது அந்த பொருள் எந்த கம்பெனியினுடைய தயாரிப்பு என்று பார்த்து தான் அதற்கு ஒரு மதிப்பை கொடுக்கிறோம். If a particular high value brand product is there on the shelves, then we are willing to pay extra, pay more than many other options available, because we think if that product comes from that particular brand, it will be more durable, it is more worthwhile. ஒரு பிரபலமான கம்பெனியுடைய தயாரிப்பு ஒரு இடத்துல இருக்குமானால் நாம் அதிகமான விலையை கொடுத்து அந்த பொருளை நம்முடைய வீட்டிற்கு வாங்குவதற்கு விரும்புகிறோம். காரணம் என்ன? அந்த பொருள் அந்த கம்பெனியினாலே தயாரிக்கப்பட்டதினாலே நன்றாக உழைக்கும், நன்றாக அது எனக்கு பயன்படும் என்று நாம் நினைக்கிறோம். The person who prepares a product
adds value to a product or diminishes the value of a product. ஒரு பொருளை யார் தயார் பண்ணுகிறார்களோ அதை கொண்டுதான் அந்த பொருளுடைய மதிப்பை கூட்டி பார்க்கிறோம் அல்லது குறைத்து பார்க்கிறோம். The Bible says it is not just a man who prepares, but God who prepares for us. வேதம் சொல்லுகிறது நமக்காக தயார் பண்ணுகிறது, ஆயத்தம் பண்ணுகிறது ஒரு மனிதன் அல்ல, தேவாதி தேவனே நமக்காக ஆயத்தம் பண்ண. Hallelujah. Hallelujah. See, if you want to commit a building project, a contract or something to someone, the first thing you ask them is, you ask the contractor's profile. பாருங்க, ஒரு கட்டிடத்தை நீங்க கட்டினாலும் ஏதாவது ஒரு பெரிய ப்ரொஜெக்டை நீங்கள் செய்ய போனாலும் நீங்கள் யாரிடத்துல இந்த ப்ரொஜெக்டை கொடுக்க போகிறீங்களோ அவங்கள பார்த்து நீங்கள் கேட்பீங்க, உங்களுக்கு இதற்கான முன் அனுபவம் இருக்கா, அதற்குரிய சான்றுகளை சமர்ப்பியுங்கள் என்று நீங்கள் கேட்பீர்கள். Now we are in the process of building a very huge project for our church. நாம் நம்முடைய சபைக்காக ஒரு பெரிய கட்டிடத்தை கட்டுகிற ஒரு முயற்சியிலே நாம் ஈடுபட்டு இருக்கிறோம். We have not even given any tenders. நாம் இதுவரையிலே அதற்காக எந்த விதமான ஒப்பந்தங்களும் இன்னும் போடவில்லை. But even now there are so many people who come and approach us. ஆனால் இன்னும் அதை ஆரம்பிப்பதற்கு முன்னே பலர் வந்து எங்களை அணுகி கொண்டிருக்கிறார்கள். Many audio companies are coming in. இந்த ஆடியோ சிஸ்டம் பண்ணுகிற எத்தனையோ கம்பெனியார் நம்மை வந்து சந்திக்கிறார்கள். Give us a chance. எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுங்கள் என்று கேட்கிறார்கள். We will do picture perfect stuff for you. நாங்கள் மிக மிக அருமையாகவும் நேர்த்தியாகவும் உங்களுக்கு அதை செய்து கொடுப்போம் என்று வாக்கு கொடுக்கிறார்கள். People from video, people from LED screens, people from roofing, people from tiling, carpentry, construction, contractors, they come and approach us so many different ways. இந்த ஆடியோ சிஸ்டம் பண்ணுகிறதுலே, வீடியோ சிஸ்டம் பண்றதுலே, LCD போடுகிறதுலே, அதே போல இந்த உள்ளே இருக்கிறதான டெக்கரேஷன் செய்யறதுலே, டைல்ஸ் போடுறதுலே, இப்படி பலதரப்பட்டவர்களும் வந்து தங்களுக்கு வாய்ப்பு தரும்படி கேட்கிறார்கள். Now the one thing we ask them is, இப்படி வருகிற இடத்திலே நாங்கள் கேட்கிற ஒரு காரியம், give us your profile. உங்களுடைய அந்த நற்சான்றுகளை எங்களுக்கு கொடுங்கள். What projects have you done before this? இதுவரையிலே நீங்கள் என்ன எல்லா காரியங்கள் செய்திருக்கிறீர்கள், எந்தெந்த ப்ராஜெக்ட் நீங்கள் முடித்திருக்கிறீர்கள், உங்களுடைய அனுபவம் என்ன? Based on that we will draw conclusions. அதை அடிப்படையாக கொண்டு என்ன முடிவெடுக்க வேண்டுமோ பின்பு நாங்கள் முடிவெடுப்போம் என்று நாங்கள் சொல்லுகிறோம். Only based on that we give them the opportunity to prepare stuff for us. அந்த அனுபவத்தின் அடிப்படையிலே அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த அனுபவத்தை கொண்டுதான் அவர்கள் செய்ய போறார் என்று நாங்கள் தீர்மானிக்க வேண்டும். We are talking about God prepares for us. ஆனால் இங்கே தேவனாகிய கர்த்தர் நமக்காக ஆயத்தம் பண்ணுகிறார் என்பதை குறித்து பார்க்கிறோம். What is his profile? இப்ப ஆண்டவரிடத்துல, ஆண்டவரே உம்முடைய முன் அனுபவம் என்ன என்று கேட்டால், What is your profile? ஆண்டவரே உமக்கு இதுல ஏதாவது அனுபவம் உண்டா என்று நாம் கேட்டால், God will give us a verse. ஆண்டவர் ஒரு வார்த்தையை நமக்கு காண்பிப்பார். Read Psalm 19 and verse 1. சங்கீதங்களின் புத்தகம் 19ஆம் சங்கீதத்துடைய முதலாவது வசனம். The Lord says, the heavens declare the glory of God, and the firmament shows his handiwork. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, வானங்கள் கர்த்தருடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது. Hallelujah. Hallelujah. If you ask God, Lord, you saying you're preparing for me. ஆண்டவராகிய தேவனே எனக்காக காரியங்களை ஆயத்தப்படுத்துகிறீரே, What have you prepared before this? ஆண்டவரே இதற்கு முன்பாக நீர் எதெல்லாம் ஆயத்தப்படுத்தி இருக்கிறீர் என்று God will கேட்டால், say, look at the heavens. ஆண்டவர் சொன்னார், கொஞ்சம் வானத்தை ஏறெடுத்து பார். That is my handiwork. அந்த வானத்தை உண்டாக்கினவர் நான், என்னுடைய கரத்தின் கிரியை. I finished the creation. அதனுடைய சிருஷ்டிப்பை செய்து முடித்தவர் நான். What more evidence do you want? இதற்கு மேலும் உனக்கு ஏதாயிலும் சாட்சிகள் தேவையா? ஏதாவது தேவையா? சொல்லுங்க, தேவையா? தேவை இல்லைன்றவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். Hallelujah. Hallelujah. The God of heaven and earth, the maker of the entire universe and everything in it, says, I will prepare for you. வானத்தையும் பூமியையும் அதிலுள்ள சகலவற்றையும் நமக்காக சிருஷ்டித்த தேவன் சொல்கிறார், உனக்காக நான் யாவற்றையும் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறேன். What a great God we have. நாம் நீங்களும் ஆராதிக்கிற தேவன் எவ்வளவு பெரிய தேவன். What confidence we have this morning. நாம் இன்று காலவேளையில் அவர் மேலே எவ்வளவு பெரிய நம்பிக்கையாய் வைக்கலாம். God is preparing for me. தேவனாகிய கர்த்தர் எனக்காக ஆயத்தம் பண்ணுகிறார். This morning I want to talk about 7 characteristics of God's preparation. தேவன் ஆயத்தம் பண்ணுகிற காரியங்களிலே
இருக்கக்கூடிய 7 காரியங்களை குறித்து இந்த காலை வேளையிலே நான் உங்களோடு பேச போகிறேன். If God prepares something, ஆண்டவராகிய தேவன் ஒன்றை ஆயத்தப்படுத்துவாரானால், you can see the 7 fingerprints on any project he takes and he prepares. ஆண்டவராகிய தேவன் உருவாக்குகிற ஆயத்தம் பண்ணுகிற காரியங்களிலே இந்த 7 காரியங்களும் அங்கே இருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். God is an amazing God. நம்முடைய தேவன் சர்வ வல்லமை உள்ள அதிசயத்தின் தேவன். His preparation is unique, superior to any preparation anybody can bring to the table. இந்த இடத்திலே தேவனாகிய கர்த்தர் நமக்கு ஆயத்தம் பண்ணி கொண்டு வருவாரானால் அதை போல அதற்கு ஒத்த அதற்கு மேலாக வேறு யாராலும் ஆயத்தம் பண்ணி விடவே முடியாது. Hallelujah. 7 ways you can find out God's explicit preparation in our lives. ஆண்டவராகிய தேவன் நமக்கென்றே ஆயத்தப்படுத்துகிற 7 காரியங்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம். Number 1. முதலாவது, turn with me to Matthew chapter 20 and verse 23. மத்தேயு 20ஆம் அதிகாரத்தினுடைய 23வது வசனம். And he said unto them, ye shall drink indeed of my cup and be baptized with the baptism that I am baptized with. But to sit on my right hand and on my left is not mine to give, but it shall be given to them for whom it is prepared of my Father. மத்தேயு 20:23. அவர் அவர்களை நோக்கி, என் பாத்திரத்தில் நீங்கள் குடிப்பீர்கள், நான் பெறும் ஸ்நானத்தையும் நீங்கள் பெறுப்பீர்கள். ஆனாலும் என் வலது பார்சத்திலும் என் இடது பார்சத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி என் பிதாவினால் எவர்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறதோ அவர்களுக்கே அல்லாமல் மற்றொருவருக்கும் அதை அருளுவது என் காரியம் அல்ல என்றார். Praise be to God. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. This incident may be a very familiar incident to most of us. அநேகருக்கு, நம்மளை இங்கே உட்கார்ந்திருக்கிற அநேகருக்கு இந்த சந்தர்ப்பம், எந்த வார்த்தை பேசப்பட்ட சந்தர்ப்பம் நன்கு பரிச்சயமானது. The mother of Zebedee's children, 2 boys, come to Jesus. இந்த செபதேயுக்கு குமாரராக இருக்கிற இருவருடைய தாயார் இயேசுவிடத்திலே வருகிறார். She asked Jesus one favor. இயேசுவிடத்திலே தனக்கு ஒரு சகாயம் பண்ண வேண்டும் என்று கேட்கிறார். What is that favor? அந்த சகாயம் என்ன? I have 2 boys. எனக்கு 2 குமாரர் இருக்கிறார்கள். I want one of them to sit on the right and other to sit on the left when Jesus comes into the eternal kingdom. இயேசுவே, நீர் உம்முடைய மகிமையிலே வரும் பொழுது என்னுடைய குமாரன் ஒருவன் வலது பக்கத்திலும் இன்னொருவன் தன்னுடைய இடது பக்கம், இயேசுவுடைய இடது பக்கத்திலும் இருப்பதற்கு அருள் செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். Jesus said, you really do not know what you are asking. இயேசு அவரை பார்த்து, நீ என்ன கேட்கிறாய் என்பதே உனக்கு தெரியவில்லை என்று சொல்லுகிறார். Will you be able to drink of the cup that I am drinking and be baptized of the baptism I am going to be baptized? நான் எடுக்கிற ஸ்தானத்தை நீ எடுக்க முடியுமா? நான் கொடுக்கிற பானத்தை நீங்கள் பருக முடியுமா? Can you do that? நீங்கள் அதை செய்ய முடியுமா என்று கேட்டார். He was talking about his death and suffering and death. இங்கே ஆண்டவர் எதை குறித்து பேசுகிறார்? தன்னுடைய பாட்டை குறித்தும் மரணத்தை குறித்தும் பேசிக் கொண்டிருக்கிறார். They say, no, we can drink that cup, we can be baptized. அவர்கள் சொல்லும் பொழுது, ஆம் ஆண்டவரே, அந்த ஸ்தானத்தை எங்களால் பெற முடியும், அந்த பானத்தை எங்களால் பருக முடியும் என்று சொல்லுகிறார்கள். Immediately Jesus said, உடனடியாக இயேசு சொல்லுகிறார், you can drink of my cup, you can be even baptized like me. என் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கலாம், நான் பெறும் ஸ்நானத்தையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். But to sit on my right hand or my left hand is not mine to give, because it is only given to people whom God has already prepared to give. ஆனால் என்னுடைய வலது பார்சத்திலும் இடது பார்சத்திலும் உட்காருகிறது என்பது இது என் சம்பந்தப்பட்ட விஷயம் அல்ல, பிதா ஏற்கனவே அதற்காக ஆயத்தப்படுத்தி விட்டார் என்று இயேசு சொன்னார். Hallelujah. Hallelujah. What is the lesson? இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன? The first characteristic of God's preparation is, ஆண்டவராகிய தேவன் நமக்காக ஆயத்தம் பண்ணப்படுகிறதிலே முதலாவது அங்கே காணப்படுவது என்ன? God's preparation is a personalized preparation. ஆண்டவராகிய தேவன் ஆயத்தப்படுத்துகிற வேளையிலே தனித்துவம் உள்ளதாக, தனிப்பட்ட நபருக்கானதாக அதை ஆயத்தப்படுத்துகிறார். Personalized preparation. அது உங்களுக்காகவே ஆயத்தப்படுத்தப்பட்டதாகவே இருக்கும். God doesn't work with the policy of one size fits all. ஆண்டவராகிய தேவன் ஒரு சைஸ்ல தச்சு இது எல்லாருக்கும் பொருந்தும் அப்படின்னு கொடுக்கிற தேவன் அல்ல. He does custom made, one of a kind, unique,
tailor-made preparations for every individual. ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் அவனுடைய தேவைக்கு தக்கதாக, அளவுக்கு தக்கதாக, அவனுக்கு ஏற்றதாக, அவன் ஒருவனே பயன்படுத்தத்தக்கதான அளவிலே கொடுக்கிறவர் தான் நம்முடைய தேவன். Your seat nobody can sit. உங்களுடைய நாற்காலியிலே வேறொருவர் உட்கார தேவன் அனுமதிக்கிறதில்லை. You can try to look like the other person verbatim in exact terms, but God says, even though you look alike, you have been prepared a seat for you. Something else has been prepared for them. ஆண்டவராகிய தேவன் நீங்கள் மற்ற ஒருவரை போல எல்லாவற்றிலும் ஒத்திருந்தாலும் கூட, முழுக்க முழுக்க அவர்களைப் போலவே காணப்பட்டாலும் கூட, தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உனக்கான இடத்தை உனக்கும் அவர்களுக்கான இடத்தை அவர்களுக்கும் நான் ஆயத்தப்படுத்தி இருக்கிறேன். We must be very confident this morning and joyous in the Lord, because God has prepared a personalized plan for each and every one of us. ஆண்டவராகிய தேவன் எனக்கென்று தனிப்பட்ட விதத்திலே ஒரு காரியத்தை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லுகிற இந்த வார்த்தையானது நம்மை நம்பிக்கை ஊட்ட வேண்டும், நமக்கு உற்சாகத்தை தர வேண்டும். How many of you are happy this morning that God has a personal plan for me? ஆண்டவராகிய தேவன் எனக்கென்று தனித்தன்மை வாய்ந்த ஒரு தனிப்பட்ட திட்டத்தை வைத்திருக்கிறார் என்று சொல்லுவதிலே எத்தனை பேர் மகிழ்ச்சி அடைகிறீர்கள்? Hallelujah. God does not use replicas. God does not use one mold, so he makes the same thing for everyone. ஆண்டவராகிய தேவன் ஒரு அச்சை செஞ்சுட்டு அந்த அச்சில எல்லாருமே வார்த்து ஊற்றி விடுகிறவர் அல்ல. He does special things for every single individual. ஒவ்வொரு தனி நபருக்கும் அவரவர்களுக்கான காரியத்தை தேவன் செய்கிறவராய் இருக்கிறார். Sometimes what God is trying to prepare for us, the human spirit, people in the public sphere, they can even oppose it. They may not be able to recognize it, they may not be able to accept it. பாருங்க, தேவனாகிய கர்த்தர் நமக்கென்று ஆயத்தப்படுத்துகிற காரியங்களை நம்மை சுற்றி உள்ளவர்கள், பொதுவாக மற்றவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இன்னும் சொல்ல போனால் அவர்கள் எதிர்க்கவும் கூடும். That is what happened in the case of Saul, who became Paul. இந்த சவுல் பவுலாக மாறின சவுலுடைய வாழ்க்கையிலே அதுதான் சம்பவித்தது. One day God appears to Ananias, the man of God, and says, go and anoint. There's a man, Saul, who is waiting in prayer. Go and anoint him. ஒரு நாள் ஆண்டவராகிய தேவன் அனனியாவிடத்திலே சொல்லுகிறார், அந்த சவுல் என்பவன் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறான், நீ போய் அவனை அபிஷேகம் பண்ணு என்று சொல்லுகிறார். Baptize him. அவனுக்கு ஞானஸ்நானத்தை கொடு என்று சொல்லுகிறார். Pray for him. அவனுக்காக ஜெபி என்று சொல்லுகிறார். Ananias says, Lord, Saul, no, he is a very terrible person. அனனியா ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறார், சவுலா, அவன்தான் மோசமான ஒரு நபராயிட்டே. He came here with letters to arrest men and women. அவன் இங்கு இருக்கிறதான ஆண்களையும் பெண்களையும் கைது செய்யும்படியான உத்தரவோடு அல்லவா வந்திருக்கிறார். He is a persecutor of the church. அவர் சபையை துன்பப்படுத்துகிற நபர் அல்லவா. Lord, you cannot prepare baptism, healing, all deliverance for that guy. For anybody else it's okay. ஆண்டவரே, வேறொரு நபராய் இருந்தால் பரவாயில்லை, இப்படிப்பட்ட நபருக்காக நீர் விடுதலையும் ஆசீர்வாதத்தையும் வைத்திருக்கிறீர். God says, arise and go. ஆண்டவர் சொன்னார், நீ எழுந்து அங்கே போ. Because he is a chosen vessel to me to bear my name before Gentiles, kings and the children of Israel. ஆண்டவர் அவனுக்கு சொன்ன வார்த்தை என்ன? நீ அதை போய் செய். அவன் நான் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமாய் இருக்கிறான், புறஜாதியாருக்கு நற்செய்தியை அறிவிக்கவும் ராஜாக்களுக்கு முன்பாக நின்று கர்த்தருடைய வார்த்தையை சொல்லவும் நான் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் அந்த சவுல் என்றார். Hallelujah. What God had prepared for Paul, nobody could thwart it. பவுலுக்காக தேவன் எதை ஆயத்தம் பண்ணி வைத்தாரோ அதை யாராலும் அவரிடத்திலிருந்து பறித்து விட முடியாது. It's very interesting. I'll show you one more incident also. நான் இன்னொரு சந்தர்ப்பத்தை கூட உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். You come to 1 Samuel chapter 16. 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்துக்கு வருவீர்களானால், A father has 8 sons. ஒரு தகப்பனாருக்கு 8 ஆண் பிள்ளைகள் இருக்கிறார்கள். And somebody is going to become the king, the next king of Israel from that family. இந்த குடும்பத்திலிருந்து தான் இஸ்ரவேலுக்கான அடுத்த அரசனாக வர வேண்டியவர் தெரிவு செய்யப்பட வேண்டும். Samuel goes with the anointing oil there. இந்த அபிஷேக தைலத்தை எடுத்துக்கொண்டு சாமுவேல் அந்த குடும்பத்தாரிடத்திலே போகிறார். 7 people are present. 7 பேர் அங்கே இருக்கிறார்கள். One is absent. ஒருவரை காணோம். Samuel thinks the first candidate is looking very appropriate for the job.
முதலாவது நபரை சாமுவேல் பார்க்கும் பொழுது இந்த ராஜஸ்தானத்துக்கு வருவதற்கு தகுதியான நபர் இவர்தான் என்று அவர் மனதிலே நினைத்துக் கொள்கிறார். About to anoint him. இவனை அபிஷேகம் பண்ணும்படியாக எத்தனம் செய்கிறார். God says, stop, this is not the person. ஆண்டவர் சொல்கிறார், இவன் அல்ல, நான் தெரிந்து கொண்டது இவனை அல்ல. 7 people come in tandem, one after another. வரிசையாக ஒன்றன் பின் ஒன்றாக 7 பேரும் வருகிறார்கள். God says no. இந்த 7 பேரையுமே தேவன் தான் தெரிந்து கொள்ளவில்லை என்கிறார். Samuel says, is there anybody else? இப்பொழுது சாமுவேல் கேட்கிறார், உனக்கு வேற ஒரு குமாரன் இருக்கிறார்களா? He says, I have got one more. அவன் சொல்கிறான், எனக்கு இன்னொருவன் இருக்கிறான். Samuel says, okay, we will wait for him to come. அவன் வரும் வரையிலே நான் காத்திருப்பேன் என்று சாமுவேல் சொல்கிறார். When David, the youngest fellow, comes inside, இந்த இளையவனான தாவீது உள்ளே வருகிற பொழுது God says, arise, he is the one. தேவன் சொன்னார், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு. Very interesting. ஆச்சரியமா இருக்கிறது. God did not say 8 children, same father, same family, anyone is okay. 8 பிள்ளைங்க இருக்காங்கப்பா, எல்லாம் ஒரு அப்பா தான், அதனால என்ன, அதுல 8ல ஒன்னு ஏதாவது ஒன்னு உனக்கு பிடிச்சத பண்ணிட்டு போன்னு சொல்லு. No. இல்ல. David means David. தாவீதை தேவன் தெரிந்து கொண்டிருப்பார், ஆனால் அது தாவீதே தான். Nobody else can stand in that place. அந்த இடத்திலே நிற்பதற்கு வேறு யாரையும் தேவன் அனுமதிக்கிறதில்லை. God will never transfer David's plan to someone else. ஆண்டவராகிய தேவன் தாவீதுக்கென்று என்ன திட்டத்தை வைத்திருக்கிறாரோ அந்த திட்டத்தை தாவீதுக்கென்று தான் வைத்திருக்கிறாரே தவிர வேறொருவருக்காக வைக்கவில்லை. He will never transfer it. ஆண்டவர் அதை மாற்றம் செய்கிறதும் இல்லை. That gives us confidence. இதுதான் நமக்குள்ளே கொடுக்கிற நம்பிக்கை. God has written a plan, a purpose. He prepared something for me. ஆண்டவராகிய தேவன் எனக்காக ஒன்றை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். And it will come only to me. அது எனக்காக மாத்திரமே அவர் ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். How many of you believe that? எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அது என்னை வந்து சேரும். ஹalleluya. பயப்படாதீங்க, எங்கேயாவது மாறி அட்ரஸ் போயிடும், வராது, எங்கேயும் போகாது, உங்களுக்கு தான் வரும். Amen. You don't have to be perturbed, you don't have to be worried, you don't have to be competing with them. You can be rest assured what is yours is yours. உங்களுக்கான காரியத்தை யாரும் எடுத்துக்கொள்ள போகிறதில்லை. அதற்காக நீங்கள் பதற வேண்டியதில்லை, பயப்பட வேண்டியதில்லை, போட்டி போட வேண்டியதில்லை, இதற்காக கவலைப்பட வேண்டியதும் இல்லை. In the family of Isaac, 2 boys were born, both were twins. ஈசாக்குக்கு இரட்டை பிள்ளைகள் பிறக்கிறார்கள். God had separate plans for both the children, though they were born to the same father at the same time. ஒரே நேரத்தில் இந்த 2 குழந்தைகளும் பிறந்திருந்தாலும் கூட, ஒரே தகப்பனாகிய ஈசாக்குக்கு பிறந்திருந்தாலும் கூட, தேவன் 2 பேருக்கும் 2 வெவ்வேறு திட்டங்களை வைத்திருந்தார். நீங்க வீட்டில் 8 பேரா இருக்கலாம், 8 பேருக்கு ஆண்டவர் வேற திட்டம் வச்சிருக்காரு. ஆமென். சத்தமே வர மாட்டேங்குது. இங்க 1000 பேர் இருக்கலாம். You can be 1000 people seated here. God has an individual plan and a purpose prepared for you, for every single one of you by name. ஆண்டவராகிய தேவன் ஆயத்தப்படுத்தும் பொழுது இங்கே நீங்கள் 1000 பேர்கள் இருந்தாலும் இந்த 1000 பேர்களிலே ஒவ்வொருவருக்கும் அவரவர்களுக்கென்று ஒரு திட்டத்தை தேவன் செய்து வைத்திருக்கிறார். Hallelujah. Hallelujah. What a great God we have. ஆராதிக்கிற தேவன் எவ்வளவு பெரிய தேவன். The Father decides who should sit where. ஓ தகப்பனாகிய தேவன் தீர்மானிக்கிறார் யார் எங்கே உட்கார வேண்டும். And they will sit there. அந்த இடத்திலே தான் அவர்கள் உட்காருவார்கள். It is already ordained by God. அது தேவனால் ஏற்கனவே நிர்ணயம் செய்தாகி விட்டது. God's preparation is a personalized preparation. ஆண்டவராகிய தேவன் ஆயத்தப்படுத்துகிற பொழுது அது தனிப்பட்ட முறையிலே நமக்கென்றே அதை ஆயத்தப்படுத்துகிறார். Number 2. இரண்டாவது, Ecclesiastes chapter 3 verse 11. பிரசங்கின் புத்தகம் 3ஆம் அதிகாரத்தினுடைய 11வது வசனம். He has made everything beautiful in his time. அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார். Right, thought number 2. இரண்டாவது காரியத்தை குறித்துக் கொள்ளுங்கள். God's preparation is a perfect preparation. ஆண்டவருடைய அந்த ஆயத்தம் என்று சொல்லுவது நேர்த்தியான ஆயத்தம். Perfect preparation. அது முழுவதும் நேர்த்தியாக செய்யப்பட்ட ஆயத்தம். There are no mistakes. அதிலே எந்த தவறும் இருக்க போகிறதில்லை. There are no faults. அதிலே காணக்கூடிய குறைகள் எதுவும் இருக்காது. There are no shortcomings. அதிலே பார்க்கிற பொழுது இதிலே குறைவுகள் காணப்படலாமோ அற்புறம் வரலாமோ என்ற சிந்தனைக்கு இடம் இருக்காது. God's preparation does not need any corrections.
ஆண்டவர் இதை செய்துட்டேன், இது சரியா இல்லை, இனிமேல் திருத்தமா செய்யணும் என்று நினைக்க வேண்டிய அவசியமும் அங்கில்லை. When God prepares something, He prepares it perfectly right to the very last dot. ஆண்டவராகிய தேவன் செய்கிற பொழுது முழுமையும் சரியாக தொடக்கம் முதல் முடிவு வரையிலே நேர்த்தியாகவே நிறைவேற்றுகிற தேவன். God is a God who cares a lot about details in the most precise and the pristine quality. ஆண்டவர் ஆகிய தேவன் செய்கிற பொழுது அதனுடைய ஒவ்வொரு காரியத்தையும் நுணுக்கமாக பார்த்து ஒன்றிலுமே குறைவு வராதபடி முழுமையும் நேர்த்தியாய் செய்கிறவர். And whatever He does, அவர் எதை செய்தாலும் சரி, He does it to the best of capacity. அவர் செய்கிறதிலே அதி சிறந்ததாகத்தான் அதை அவர் செய்கிறார். Hallelujah. Hallelujah. God created the world, the Bible says, in 6 days. இந்த உலகத்தை ஆண்டவர் படைக்கிற வேளையிலே 6 நாளிலே அதை படைத்தார் என்று நாம் படிக்கிறோம். After creating every single thing on every single day, ஒவ்வொரு நாளும் அந்த சிருஷ்டிப்பின் காரியத்தை முடித்ததற்கு பின்பதாக God would stand up and say, it is all good. ஆண்டவர் சொன்னார், சகலமும் நன்றாய் இருக்கிறது என்று சொன்னார். What was He saying? அங்கே சொன்னதுடைய அர்த்தம் என்ன? I do it good. நான் சரியானதை செய்தேன். Nobody has to certify me whether it is good or bad. I know it is good. இது சரியா தவறா என்று யாராவது ஒருவர் எனக்கு நற்சாட்சி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் செய்தேனானால் அது நேர்த்தியாகவே இருக்கும். Hallelujah. Hallelujah. It will never go bad. அது ஒரு நாளும் தவறே அங்கு காணப்படாது. We are in the process of finalizing our plans for the new church. இந்த புதிய கட்டிடத்துக்கான அந்த அமைப்புகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாம் இப்பொழுது இறுதியாக தீர்மானம் பண்ணி கொண்டிருக்கிறோம். Lot of time and work is going on into that. இதிலே நிறைய நேரங்களை செலவு பண்ணி இந்த வேலைகளை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். It has been a very, very taxing job. உண்மையாகவே இது கஷ்டமான ஒரு வேலை தான். I think more than 80% of the plans I have not even finished reading it. இந்த திட்டங்கள்ல 80% இன்னும் நான் படிச்சே முடிக்கல. And with this we submitted to CMDA. இதோடு கூட நம்ம இப்ப CMDAக்கு அதை கொடுத்திருக்கோம். And last week we got a letter. அங்க இருந்து கடந்த வாரத்துல எங்களுக்கு ஒரு கடிதம் வந்தது. They raised 21 points. அவர்கள் 21 காரியங்களை கேட்டிருக்கிறாங்க. Corrections here and there. இங்கே அங்கே இந்த திருத்தங்களை நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி Suggestions here and there. இந்த இடத்துல இப்படி செய்தால் நலமாயிருக்கும் என்று அவர்களுடைய சஜஷன்ஸ் கொடுத்திருக்கிறாங்க. Minor changes here and there. இந்த இடத்துல சில மாற்றங்களை செய்ய வேண்டும் என்றும் சொல்லி இருக்கிறார்கள். And after all these changes, இது எல்லாவற்றையும் செய்து முடித்த பின்பு, after building the project, இந்த கட்டடத்தை நாம் கட்டி முடித்த பின்பு an officer will come and certify if everything is okay. அங்க இருக்கிறதான ஒரு ஆபீசர் வருவார். அவர் வந்து எல்லாவற்றையும் பார்த்து இவர்கள் தாங்கள் சொன்னபடியே செய்திருக்கிறார்கள் என்று அவர் அதற்கு சாட்சி சொல்ல வேண்டும். Only after that certificate you can occupy the property. அந்த சர்டிபிகேட் நம்முடைய கையில வந்ததுக்கு பின்பதாக தான் அந்த கட்டடத்துக்குள்ளேயே நாம் போய் இருக்க முடியும். இது சின்ன கட்டடம். Imagine the world. நீங்க உலகத்தை கற்பனை பண்ணி பாருங்க. நம்ம ஒரு கட்டடத்தை கட்டுறதுக்கு இவ்வளவு இருக்குமானா, உலகத்தை உண்டாக்கின தேவனுடைய காரியத்தை, created the entire world, இந்த உலகம் முழுமையும் அவர் உண்டாக்கினார். and he did not need anybody's certificate to say it is good. இது நலமா இருக்கு என்று வேற ஒருவர் சாட்சி சொல்வதற்கு ஆண்டவர் இடம் கொடுக்கல. He himself was a certifying officer. ஆண்டவராகிய தேவனே அதற்கான அதிகாரியாய் இருந்து சகலமும் நல்லது என்று கண்டார். Hallelujah. Hallelujah. And there is not one single flaw in the entire creative process. ஆண்டவராகிய தேவனுடைய சிருஷ்டிப்பிலே ஒரு காரியமானாலும் குறைவுள்ளதாய் காணப்படவே இல்லை. And in that, the same God who has done everything perfect, he says, I will prepare it for you. அதே தேவன் சகலத்தையும் நேர்த்தியாய் உண்டாக்கின தேவன்தான் நமக்கான காரியங்களை ஆயத்தப்படுத்தும் பொழுது நான் நேர்த்தியாய் உனக்கென்ற காரியங்களை ஆயத்தப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். Hallelujah. What a great God we serve. நம்முடைய தேவன் எவ்வளவு பெரிய தேவன். Hallelujah. Hallelujah. If you watch closely, even in the Bible, our God is so perfect, especially in terms of measurements. He is very, very careful in measurements. நீங்க வேதத்தை நன்றாய் ஆராய்ந்து படித்து பார்ப்பீர்களானால், ஆண்டவர் தம்முடைய அளவுகளை சொல்லுகிற பொழுது, சில இடங்களிலே ஆண்டவர் அளவுகளை சொல்லுகிறார். அந்த அளவுகளிலே கூட மிக நேர்த்தியாக சொல்லப்பட்டிருப்பதை பார்க்க முடியும். Look at the ark that God asked Noah to build.
நோவாவை அழைத்து ஒரு பேழையை செய்யும்படி தேவன் சொல்கிறார். He gave measurements to the very finest detail. அந்த பேழைக்கான அளவுகளை அவர் சொல்லுகிற பொழுது மிகவும் சரியான அளவுகளை கொடுத்தார். See, it is only going to travel once, point to point, that's all, forever, never travel again. Only one time it's going to travel. இந்த பேழையானது ஒரே ஒரு முறைதான் பிரயாணம் பண்ண போகிறது. ஒரு புள்ளியில் இருந்து இன்னொரு புள்ளிக்கு போய் சேர போகிறது. And it's not going to start again. No return journey. அதுக்கு பின்பாக அந்த இடத்திலிருந்து திரும்ப வரப்போகிறதும் இல்லை. Only 8 human beings are going to be inside. அதற்கு உள்ளே 8 பேர் மாத்திரமே இருக்க போகிறார்கள். But for that he gave so much measurements. அந்த 8 பேர் இருக்க போகிற அந்த பேழைக்காக ஆண்டவர் நேர்த்தியான அளவீடுகளை கொடுக்கிறார். Think about the tabernacle built by Moses. மோசேயினாலே செய்யப்பட்ட ஆசரிப்பு கூடாரத்தை கவனித்து பாருங்கள். It is not a permanent structure, it is a tent. ஆண்டவர் அது ஒரு கூடாரம், அது நிரந்தரமான ஒரு கட்டிடம் அல்ல, அது ஒரு கூடாரம். And for that tent, இந்த கூடாரத்துக்காக God asked Moses to come to him for 40 days for discussion and told him how to do it. இதற்காக 40 நாள் மோசேயை மேலே அழைத்து ஆண்டவர் அவனோடு காரியங்களை பேசி அவனுக்கு மாதிரியை காண்பித்து கீழே அனுப்புகிறார். Materials, measurement, placement of stuff, who should make it, how to make it, everything in the last minute detail he gave him. ஆண்டவர் மோசே இடத்திலே எதை கொண்டு செய்ய வேண்டும், அதற்கு உபயோகப்படுத்த வேண்டிய பொருள்கள் என்ன, யாரை கொண்டு செய்ய வேண்டும், யார் யார் எங்கே இருந்து செய்ய வேண்டும், வந்த பொருள்கள் எங்கெங்கெல்லாம் வைக்கப்பட வேண்டும் என்பதெல்லாம் கடைசி காரியம் வரைக்கும் நேர்த்தியாக திட்டமிட்டார். The New Testament says the tabernacle is just a shadow of things to come. புதிய ஏற்பாட்டிலே இந்த ஆசரிப்பு கூடாரமானது வருகிற காரியங்களுக்கு நிழலாட்டமாய் இருக்கிறது என்று சொல்லப்பட்டது. For shadow, God was giving meticulous measurements. இந்த நிழலாட்டமான காரியத்திற்கு தேவன் நேர்த்தியான அளவீடுகளை கொடுக்கிறார். No margin for error. இதிலே எந்த தவறுக்கும் இடமில்லாத வகையிலே அந்த அளவீடுகள் கொடுக்கப்படுகிறது. Think about this. If God could plan so much in detail for a shadow, how much more God will prepare for us? ஒரு நிழலாட்டமாய் இருக்கிற காரியத்துக்கு இவ்வளவு திட்டமிடுவாரானால் நம்மை குறித்து தேவன் திட்டமிடும் பொழுது இன்னும் எவ்வளவு நேர்த்தியாய் திட்டமிடுவார். Hallelujah. His preparation is a perfect preparation. ஆண்டவருடைய திட்டமிடுதல் என்று சொல்வது, ஆயத்தம் பண்ணுதல் என்று சொல்வது முழுவதும் நேர்த்தியான ஆயத்தம். I always say God has a standard operating procedure, SOP. இந்த ஆண்டவராகிய தேவன் ஒரு காரியத்தை செய்வாரானால் அதை எப்படி செய்வதற்கென்று ஏற்கனவே சில விதிமுறைகளை வைத்திருக்கிறார். Luke chapter 14 28 to 30, just read நீங்கள் it. லூக்கா 14ஆம் அதிகாரம் 28 முதல் 30 வரை உள்ள வசனங்களை நாம் அதை படிக்கலாம். That Jesus said, if somebody wants to build a tower, you have to first sit down and calculate the cost of the tower if you have enough sufficient to finish it. ஆண்டவராகிய தேவனாகிய இயேசு சொல்லுகிற பொழுது, ஒருவன் கோபுரத்தை கட்ட மனதாக இருந்து அவன் அஸ்திவாரம் போட்ட முன் முடிக்க திராணி இல்லாமல் போனால் பார்க்கிறவர்கள் எல்லோரும் இந்த மனுஷன் கட்டிடத்தை கட்டிட துவங்கி முடிக்க திராணி இல்லாமல் போவான் என்று தன்னை பரியாசம் பண்ணாதபடிக்கு அதை கட்டி தீர்க்கிறதுக்கு நமக்கு நிர்வாகம் உண்டோ இல்லையோ என்று முன்பு அவன் உட்கார்ந்து செல்லும் செலவை கணக்கு பாராமல் இருப்பானோ. This is God's standard operating procedure. இதுதான் தேவன் வைத்திருக்கிற ஒரு விதி. Before he starts something, ஏதோ ஒன்றை செய்வதற்கு முன்பதாக he calculates the cost. அதனுடைய செலவு என்ன என்பதை கணக்கு பார்க்க வேண்டும். And he makes sure it will be feasible. அதை செய்து முடிக்க உன்னால் கூடுமா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். And then he starts it. அதற்கு பின்பதாக அப்படி முடியுமானால் அந்த வேலையை ஆரம்பி. And when God starts it with this SOP, it will surely come to finish, perfect finish. ஆண்டவராகிய தேவன் இந்த அடிப்படையிலே செய்வாரானால் நிச்சயமே மிக நேர்த்தியாய் செய்து முடிப்பார். Hallelujah. Hallelujah. In the end he will not say I'm lacking funds, lacking time, lacking material. No. It will all be there in place. முடிவில் ஐயோ அது தொடங்கிட்டேன், இப்போ பணம் இல்லை, வர வேண்டிய பொருள்கள் வந்து சேரல, ஆள் இல்லை, நேரம் இல்லை, அப்படியெல்லாம் தேவன் ஒருபோதும் சொல்ல போகிறதே இல்லை. Hallelujah. Hallelujah. He who began a good work in you is faithful to complete it. உங்களிலே நல்ல காரியத்தை தொடங்கின தேவன் அதை முடிவு பரியந்தம் செய்து முடிக்க வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். சொல்லுங்க ஒரு ஹalleluya. Hallelujah.
அவர் முடிச்சிருவாருங்க. பெர்ஃபெக்ட்டா பிளான் போட்டிருக்காரு. ஆமென். His preparations are very perfect to the most minute detail. ஆண்டவராகிய தேவனுடைய திட்டம் அதனுடைய கடைசி காரியம் வரைக்கும் முழுமையாகவும் நேர்த்தியாகவும் திட்டமிடப்பட்டு ஆயத்தம் So பண்ணப்பட்டிருக்கிறது. don't be worried something is wrong in your life. உங்களுடைய வாழ்க்கையில ஏதோ ஒன்று தவறாய் நடக்கிறது என்று ஒருபோதும் உங்களை குழப்பிக் கொள்ள வேண்டாம். Some people think there's a bad omen, a bad string running across my life. என் வாழ்க்கைக்குள்ள ஏதோ ஒரு பிசாசின் தொந்தரவு போய்க்கொண்டு இருக்கிறதாக பலர் நினைக்கிறார்கள். கோடு சரியில்லை பாஸ்டர். கோடு கொஞ்சம் மாறி போகுது. எங்கும் மாறல. கர்த்தர் கிளீனா பிளான் போட்டு வச்சிருக்கிறார். ஜோசியக்காரன் சொல்றதெல்லாம் நம்பாதீங்க. எந்த டிவியில யார் சொன்னாலும் நம்பாதீங்க. என் கோடெல்லாம் ஆண்டவர் சரியா போட்டு வச்சிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. No lines will be in error. எந்த கோடும் தேவன் போட்ட எந்த கோடுமே தவறான கோடே அல்ல. You go to the soothsayers, they'll ask you to stretch your hand. அவங்க போனா கொஞ்சம் கையை நீட்டுப்பா என்ன அவன் கையை நீட்ட சொல்றான். Everything is fine. எல்லாம் சரியா தான் இருக்கு. Only one line is deviating. ஆனா ஒரே ஒரு கோடு மட்டும் ரேகை மட்டும் அந்த பக்கம் மாறி போகுது. எதுவும் மாறல. God has prepared everything perfectly for everybody. Hallelujah. எல்லோருக்கும் ஆண்டவராகிய தேவன் சகலத்தையும் நேர்த்தியாகவே செய்திருக்கிறார். Hallelujah. Perfect preparation. ஆண்டவருடைய ஆயத்தம் நேர்த்தியான ஆயத்தம். Number 3. மூன்றாவது காரியம். Turn with me to Psalm 65 verse 9 to 10. சங்கீதங்களின் புத்தகம் 65ஆம் சங்கீதம் 9 இலிருந்து 10 வரை உள்ள வசனங்கள். Thou visitest the earth and waterest it, thou greatly enrichest it with the river of God, which is full of water. Thou preparest them corn when thou hast so provided for it. Thou waterest the ridges thereof abundantly. Thou settlest the furrows thereof. Thou makest it soft with showers. Thou blessest the springing thereof. தேவரீர் பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர். தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறீர். இப்படி நீர் அதை திருத்தி அவர்களுக்கு தானியத்தை விளைவிக்கிறீர். அதன் வரப்புகள் தணியத்தக்கதாய் அதன் படைச்சால்களுக்கு தண்ணீர் இறைத்து அதை மலைகளால் கரைய பண்ணி அதன் பயிரை ஆசீர்வதிக்கிறீர். I want to take the English version. ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த வசனத்தை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். In Tamil it says, you are making the corn to grow. நீர் அந்த பயிரை விளைவிக்கிறீர், தானியத்தை விளைவிக்கிறீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. In English it says, ஆங்கிலத்திலே சொல்லுகிற பொழுது, you prepare them corn. இந்த தானியத்தை நீர் ஆயத்தப்படுத்துகிறீர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. This really caught my attention. உண்மையாகவே இது என்னுடைய அந்த சிந்தனையை பிடித்தது. Now let me look at it in a bigger picture. இதை நான் ஒரு பெரிய காரியமாய் பார்ப்போமானால், in the middle it says, you prepare the corn. இங்கே நடுவிலே சொல்லுகிறது, நீர் கர்த்தராகிய தேவரீராகிய நீர் தானியத்தை ஆயத்தப்படுத்துகிறீர். But surrounding verses if you read, ஆனால் சுற்றியுள்ள வசனங்களை நீங்கள் படித்து பார்ப்பீர்களானால், you have greatly enriched it with the river of God which is full of water. தண்ணீர் நிறைந்த நதி, நிறைந்த தண்ணீரினாலே நீர் செழிப்பாக்குகிறீர். Verse 10 says, you water the ridges abundantly. படைச்சால்களுக்கு, அதாவது தண்ணீர் வரப்புகள் தணியத்தக்கதாக அந்த படைச்சால்களுக்கு தண்ணீரை இறைக்கிறீர். இறைக்கிறாராம். abundant water. நிறைய அதிகமான தண்ணீர் கொடுக்கப்படுகிறது. This is a beautiful truth about God's preparation. தேவனாகிய கர்த்தருடைய ஆசீர்வாதங்களான அந்த ஆயத்தப்படுத்தலுடைய பகுதி இதுதான். If God prepares the corn, தேவனாகிய கர்த்தர் தானியத்தை ஆயத்தப்படுத்துவாரானால், he prepares it in a atmosphere of plenteousness. அவர் சம்பூர்ணமாக நிறைவுள்ளதாக அதை ஆயத்தப்படுத்துகிறார். Which brings me to thought number 3. மூன்றாவது காரியமாக அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். God's preparation is a plenteous preparation. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் என்று சொல்லுவது அது சம்பூர்ணமாக நிறைந்திருக்கிற ஒரு ஆசீர்வாதம். God's preparation is a plenteous preparation. அது சம்பூர்ணமான நிறைவான ஒரு ஒரு ஆயத்தப்படுத்துதல். Preparation. ஆயத்தப்படுத்துதல். Plenteous preparation. ஆண்டவர் ஆயத்தப்படுத்தும் பொழுது அதை சம்பூர்ணமாக ஆயத்தப்படுத்துகிறார். When God prepares something, there is going to be nothing in lack. பாருங்க, ஆண்டவர் ஆயத்தப்படுத்தும் பொழுது
இது குறைவு அது குறைவு என்ற நிலை வைக்கிறதில்லை. He is a God who is generous, magnanimous. He has access to all the riches we need. அவர் தாராளம் உள்ள தேவன், சகல பொக்கிஷங்களும் அவரிடத்திலே உண்டு. அவருக்கு என்ன தேவையோ அதை அவராலே சிருஷ்டிக்கவும் முடியும். The Lord is able to supply all my need according to his riches and glory. ஆண்டவர் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படியே நம்முடைய தேவைகள் யாவையும் சந்திக்க வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி நம்முடைய குறைவையெல்லாம் தேவன் என்ன செய்வார்? நிறைவாக்குவார். So he is a God of plenteousness. அப்ப ஆண்டவர் யார்? அவர் சம்பூரணத்தின் தேவன். Many times we think our life is lacking something. பல வேளைகளில் நம்முடைய வாழ்க்கையில ஏதோ சில காரியங்கள் குறைவாக இருக்கிறதாக நாம் உணர்கிறோம். You have to listen to me carefully. There is a great truth here. நீங்க தயவு செய்து கவனியுங்கள், இதற்குள்ளே ஒரு பெரிய சத்தியம் இருக்கிறது. Many people come to me and say, Pastor, I am lacking in this, I am lacking in that. I don't know why God is not supplying this need. பல இடத்துல வந்து, பாஸ்டர் எனக்கு இந்த இடத்துல குறைவு இருக்கு, அது எனக்கு குறைவா இருக்கு, தேவன் ஏன் இந்த குறைவை எனக்கு நிறைவாக்கவில்லை என்று கேட்கிறார்கள். But God says, if I prepare the corn, I will prepare it in an atmosphere of plenteousness. ஆனால் ஆண்டவர் சொல்லும் பொழுது, இந்த தானியத்தை நான் ஆயத்தப்படுத்தும் பொழுது அதை நிறைவுள்ளதாக, சம்பூர்ணம் உள்ளதாக நான் ஆயத்தப்படுத்துகிறேன் என்று சொல்லுகிறார். Then how come we can have lack? அப்படி இருக்கும் பொழுது நமக்குள்ளே குறைவுகள் எப்படி வர முடியும்? The Bible says the young lions will suffer and lack and be in hunger, but those who seek the Lord will lack no good thing. வேதம் சொல்கிறது, சிங்கக்குட்டிகள் பட்டினி அடைந்து தாழ்ச்சியாக இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடுகிறதில்லை. So how can I have lack? அப்படியானால் எனக்கு என்ன எப்படி குறைவு உண்டாகும்? Listen to a truth from the Bible. வேதம் சொல்லுகிற சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள். The Lord gives everyone in plenty. ஆண்டவராகிய தேவன் ஒவ்வொருவருக்கும் சம்பூர்ணமாகவே கொடுக்கிறவராய் இருக்கிறார். But the definition of plenty is always connected to the measure you can handle. இந்த சம்பூர்ணம் என்று சொல்லுவது நீங்கள் கையாளத்தக்க அளவிலே தான் எப்பொழுதும் இருக்கும். Your measure is not the same as someone else's measure. இன்னொருவருடைய அளவீட்டின்படி உங்களுக்கு தேவன் அளப்பார் என்று நீங்கள் எதிர்பார்க்க கூடாது. Listen to me. என்னை தயவாய் கவனியுங்கள். Now, when we go in lack, one of the major factors that play in our mind, making us decide that we are lacking in something, is simply because we constantly compare with others and say, I have to have the same measure they are enjoying. பாருங்க, நாம் இந்த குறைவு வருதுன்னு சொல்றோம் பாருங்க. இந்த குறைவு வருதுன்னு எப்படி சொல்லுகிறோம் என்று ஆராய்ந்து பார்த்தா, இன்னொருவரோடு ஒப்பிட்டு பார்த்து அவருக்கு அது இருக்கிறது, அவர்களுக்கு அது இருக்கிறது, இது எனக்கு இல்லை என்ற ஒப்பீட்டின் அடிப்படையிலே தான் நாம் சொல்லுகிறோம். A person will be traveling by walk for 40 years. 40 ஆண்டுகள் நடந்தே போகிற ஒரு நபர் இருக்கிறார். He has no problem with it. அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. He finds it very comfortable, very healthy, everything is normal. அவருக்கு எல்லாமே சரியா இருக்கிறது, அவருடைய சரீரத்திலே நல்ல சுகம் இருக்கிறது, அவருக்கு எந்த குழப்பமும் இல்லாமலும் இருக்கிறார். But one day his next door neighbor buys a car. ஒரு நாள் அவருடைய பக்கத்து வீட்டுக்காரர் கார் வாங்கிட்டார். He is swinging here and there, he is backing off, he is putting his horns, doing everything, and then suddenly this fellow, for 40 years walking, now feels a pain in his leg. இப்ப கார் வாங்கினவர் இவருக்கு முன்னாக காரை ஓட்டுறதும், முன்னாடி எடுக்கிறதும், பின்னாடி எடுக்கிறதும், ஹார்ன் அடிக்கிறதுமா இருக்கிறத பார்த்தா இவருக்கு காலில் வலி எடுக்குது. I don't have a car. எனக்கு கார் இல்லை. I don't even know how to ride a bike. நான் எனக்கு சைக்கிள் கூட ஓட்ட தெரியாது. எப்போ பிரச்சனை ஆரம்பிச்சது? எல்லாம் நடந்தா இவனும் நடந்துட்டே இருப்பார். பக்கத்து வீட்டுக்காரன் கார் வாங்கினா நமக்கு அப்போதான் நடக்கவே முடியலங்க. Main reason is the moment we recognize lack in our life, when we start to compare with others. நாம் மற்றவர்களோடு நம்மை ஒப்பீடு செய்து பார்க்கிற பொழுதுதான், ஓ எனக்கு இப்படி எல்லாம் குறைவு இருக்கிறதே என்று எண்ணவே தோன்றுகிறது. Listen, God does not give everyone the same measure.
ஆண்டவராகிய தேவன் எல்லோருக்கும் ஒரே அளவீட்டின்படி கொடுக்கிறவர் அல்ல. If you come to Matthew 25 verse 15, நீங்கள் மத்தேயு 25ஆம் அதிகாரத்துடைய 15ஆம் வசனத்தை பார்ப்பீர்களானால், God divided 8 talents between 3 people. ஆண்டவராகிய தேவன் இந்த இயேசு 8 தாலந்துகளை குறித்து பேசுகிறார். இந்த 8 தாலந்தை 3 நபர்களுக்கு பிரித்து கொடுக்க வேண்டும். But he did not divide equally. இவை சரிசமமாக தேவன் பிரிக்கவில்லை. For one he gave 5, ஒருவனிடத்திலே 5 கொடுக்கிறார், 1 2, இன்னொருவனுக்கு 2 கொடுக்கிறார், and the other guy, the last one, he gave only 1. கடைசியாக இருக்கிறவனுக்கு 1 கொடுக்கிறார். Why? ஏன்? Was he not generous? ஆண்டவர் தாராளமற்றவரா? Was he respecter of persons? ஆண்டவராகிய தேவன் இந்த ஜனங்களுக்கு பாகுபாடு காண்பிக்கிறவரா? No. இல்ல. The Bible clearly says, இங்கே வேதம் தெளிவாக சொல்கிறது, he gave to every man according to his individual ability. அவனவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒவ்வொருவனுக்கும் தேவன் கொடுத்தார். Some of you can ask me, why God is giving me little, for other one he is giving more? ஆண்டவர் ஏன் எனக்கு கொஞ்சமா கொடுக்கிறாரு, அவங்களுக்கு நிறைய கொடுக்கிறாரு? Appa, your cup is only 1 liter cup, we will only pour 1 liter. உன்கிட்ட இருக்கிற பாத்திரம் 1 லிட்டர் பாத்திரம் தான், அது 1 லிட்டர் தான் கொள்ளும். The other guy has 10 liter bucket, we will give him 10 liters. அவன் 10 லிட்டர் 10 லிட்டர் கொள்ற வாளியே வச்சிருக்கான், பக்கெட்டே வச்சிருக்கான், அது உள்ள ஃபுல்லா ஊத்தணுமே. 10 liters we will give him. அவனுக்கு 10 லிட்டர் கொடுக்கிறார். But end of the day, whether it is 1 liter or 10 liters, it is all full. ஆனா முடிவில் 1 லிட்டர் ஆனாலும் சரி 10 லிட்டர் ஆனாலும் சரி தேவன் நிறைவாகவே கொடுக்கிறவராய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அதுதான் ஆண்டவர். Because he knows how much we can handle. நம்மாலே எவ்வளவை கையாள முடியும் என்பது நம்மை காட்டிலும் நம்முடைய தேவனுக்கு தெரியும். God knows what we should accomplish with our life. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செய்து முடிக்க வேண்டியது என்ன என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். That's why in Romans 12:3, அதனாலே தான் ரோமர் 12ஆம் அதிகாரத்துடைய 3ஆம் வசனத்திலே the Bible says God has dealt to every man according to his measure of faith. அவனவனுக்கு பகிர்ந்தளித்த விசுவாசத்தினுடைய அளவு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. In 2 Corinthians chapter 12 and verse 7, 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்துடைய 7ஆம் வசனத்திலே Paul gives a different picture about the same concept. இதே காரியத்தை குறித்து பவுல் சொல்லுகிற பொழுது அவர் இன்னொரு பார்வையிலே அதை சொல்லுகிறார். First I said God gives according to your measure. முதலாவது தேவன் நம்முடைய அளவுக்கு தக்க அளவிலே கொடுக்கிறார் என்று சொன்னேன். At the same time, அதே வேளையிலே God is very cautious that we don't exceed our measure. நாம் நம்முடைய அளவீடுகளை மிஞ்சி போகவிடக் கூடாது என்பதிலும் தேவன் கவனம் உள்ளவராய் இருக்கிறார். That is why Apostle Paul said that I may be puffed up in pride because of the abundance of revelations, God sent me a thorn in my flesh, the messenger of Satan to buffet me. அதனாலே தான் பவுல் எழுதும் பொழுது இந்த மேன்மையின் நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்படுகிறது, அது நான் என்னை உயர்த்தாதபடி அது என்னை குட்டுகிற சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. Did you understand this? இதை புரிந்து கொண்டீர்களா? On one side you should not lack, ஒரு பக்கத்திலே நாம் குறைவு எதையுமே சந்திக்க கூடாது. on the other side you should not go over the top. இன்னொன்னு அதற்கு மிஞ்சி நமக்கு வரக்கூடாது. அளவுக்கு மிஞ்சியும் போக கூடாது, அளவுக்கு குறைஞ்சும் போக கூடாது, போயிடக்கூடாது. கர்த்தர் எப்பவுமே நம்முடைய தேவைகளை எல்லாம் நிறைவாக்குகிறவராய். Yes Lord. நீங்க we have to, that's why Apostle Paul said we have to live with contentment. அதனால தான் எல்லா இடத்திலும் நாம் மன நிறைவு உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று பவுல் சொல்லுகிறார். மன ரம்மியமா இருக்க வேண்டும். எந்த நிலையில் நான் இருந்தாலும் மனரம்யமா இருக்க கற்றுக்கொண்டு. சத்தமே வர மாட்டேங்குது. நமக்கு பிரச்சனையே இந்த பக்கத்தில் உட்காந்துருக்க ஆள் தான். அவன் நல்லா இருக்கானே, நம்மளோட நல்லா இருக்கானே, நல்லா இருக்கானே, நல்லா இருக்கானே, ஒன்றுமே செய்ய மாட்டேங்கிறான், நல்லா இருக்கான். என்ன நல்லா இருக்கான்? நீங்களும் நல்லா தான் இருக்கீங்க. என்ன குறை உங்களுக்கு? கடவுள் எல்லாம் கொடுத்துருக்காரு. ஆமென். எப்போ குறைவு தெரிஞ்சதுன்னா அவனை பார்த்த நாள்லேருந்தே நமக்கு மனசு சரியில்லை. 2 பேர் ஒரே ஸ்கூலில் படித்தோம் பிரதர். அவன் மேனேஜராக இருக்கான், நான் வாட்ச்மேனாக இருக்கேன். ஏப்பா உன் அழகு அவ்வளோதான், நீ அதில் சந்தோஷமாக இரு, மனரம்யமாக இரு.
கர்த்தர் உன் தேவைகளை சந்திக்க வல்லவராய் இருக்கிறார். Amen. Hallelujah. Hallelujah. It doesn't matter what measure you have. நீங்க எந்த அளவுல வைத்திருக்கிறீர்கள் என்பது அல்ல முக்கியம். God knows how much you can handle. நீங்கள் எவ்வளவு தூரம் அதை கையாள முடியும் என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். According to your ability he will give you. உங்களுடைய திறமைக்கு தக்கதாக தேவன் உங்களுக்கு தருகிறார். God knows what to accomplish with your life with the blessings that God gives you. தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்தை கொண்டு நீங்கள் என்ன செய்து முடிப்பீர்கள் என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். Accordingly God will give. அதன் அடிப்படையிலே தேவன் கொடுக்கிறார். You may be born in the same family. ஒரே குடும்பத்திலே நீங்கள் பிறந்திருக்கலாம். Jacob had 12 children. இந்த யாக்கோபுக்கு 12 பிள்ளைகள் இருக்கிறார்கள். 11th boy was the prince of Egypt. அங்கே 11வது வருகிற அவனை பார்க்கிற பொழுது அவன் அந்த எகிப்து தேசத்துடைய அதிபதியாகிறான். The 11 are standing before him and getting from him. மற்ற சகோதரர்கள் அவனுக்கு முன்பாக அவனிடத்தில் பிச்சை கேட்கிறதை போல நிற்கிறார்கள். What is the difference? இங்க இருக்க வித்தியாசம் என்ன? Nobody goes hungry in the end of the day. முடிவிலே பார்க்கும் பொழுது ஒருவருக்கும் பசி இல்லாதபடி வயிறு நிறைகிறது. God is very faithful. அதிலே தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். But ஆனால் God gave this extraordinary measure to Joseph. இந்த யோசேப்புக்கு கொடுக்கிற பொழுது அதிகமான ஆசீர்வாதத்தை அவனுக்கு கொடுத்தாரே. Why? ஏன்? For him only 3 times a day he is going to eat. எப்படி இருந்தாலும் அவனும் 3 வேளை தான் சாப்பிட போறான். நீ ஆண்டியா இருந்தாலும் சரி அரசனா இருந்தாலும் சரி ஒரு நாளைக்கு எத்தனை வேளை தான் சாப்பிட முடியும்? சத்தம் போட மாட்டேங்க தெரியும் எனக்கு இதெல்லாம். 3 வேளை தான் சாப்பிடணும். மிஞ்சி மிஞ்சி எவ்வளோ பெரிய பெட்டில் படுத்துட முடியும்? 6க்கு 2. பிளாட்ஃபார்மில் இருக்கணும் அதில் தான் படுக்கிறான். எம்எம் ஃபார்மில் இருக்கவனும் அதில் தான் படுக்கிறான். மாடியில் தூங்குறவனு அதான் தூங்குறான். கீழே இருக்கவனு அதான் தூங்குறான். ஏசி ஆன் பண்ணாலும் தூக்கம் தான் வரும், ஆஃப் பண்ணாலும் என்ன வரும்? தூக்கம் வரும். பிரசங்கம் கேட்டாலும் தூக்கம் வரும், எல்லாத்துக்கும் தூக்கம் வரும். பாருங்க, these are basics. இதெல்லாம் அடிப்படையானவைகள். பேசிக்ஸ் இதெல்லாம் அடிப்படையானவைகள். 3 times food, நீங்க 3 வேளை சாப்பிடணும். clothing, only 1 pair of clothes you can wear. நீங்க ஒரு நேரத்துல ஒரு செட் துணி தான் உடுத்த முடியும். You can be cotton, terry cotton, silk, என்ன மில்க் என்னவா இருக்கட்டும், அது ஏதோ ஒன்று போட்டு ஒரு துணி தான் உடுத்த முடியும். பணம் இருக்கு 5 செட்டு துணி 5 சட்டையை ஒரே நேரத்தில் போட்டுக்க முடியுமா? போட முடியாது. The need, the basic, it's fulfilled. அடிப்படையுடைய தேவை என்ன, அது அங்கே சந்திக்கப்படுகிறது நிறைவாக. You travel from here to Chennai by car, you go to the same destination. You go by bus, you also go to the same destination. You go by share auto, you go to the same destination. நீங்க சென்னையில ஒரு இடத்துக்கு போகணும்னா நீங்க பஸ்ல போனாலும் சரி, கார்ல போனாலும் சரி, பைக்ல போனாலும் சரி, நடந்து போனாலும் சரி, போக வேண்டிய இடத்துக்கு போயிடலாம். Everybody goes to the same place. எல்லாரும் அதே இடத்துக்கு தான் போறாங்க. The basics are the same. அந்த அடிப்படை என்பது எல்லோருக்கும் ஒன்றுதான். God takes care of all our needs. நம்முடைய தேவைகள் யாவையுமே தேவன் சந்திக்கிற தேவன். There is no difference. அதுல எந்த வித்தியாசமும் இல்லை. He always makes it full when we seek him. ஆண்டவரை நாம் தேடுகிற பொழுது சகலத்தை நமக்கு நிறைவாக அவர் அருளி செய்கிறவராய் இருக்கிறார். He does it perfectly. அதை செய்கிற பொழுது அவர் நேர்த்தியாய் செய்து முடிக்கிறார். Everything he prepares is enough and plentiful. ஆண்டவராகிய தேவன் நமக்கு கொடுக்கிற ஒவ்வொரு காரியமும் நமக்கு நிறைவானதும் நம்மை திருப்திப்படுத்துறதுமான காரியங்கள். How many of you believe that? எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? Hallelujah. Hallelujah. Now you go to a garden. ஒரு தோட்டத்துக்கு போறீங்க. There is a plant in a small flower pot. ஒரு சின்ன அந்த தொட்டில ஒரு பூச்செடி வச்சிருக்கு. And then there is a big coconut tree. பக்கத்துல ஒரு தென்னை மரம் இருக்கு. Now the gardener is coming to water the plants. இப்பொழுது இந்த தோட்டக்காரன் தண்ணி ஊற்றும்படி வருகிறான். He pours 10 buckets of water for the coconut tree. இந்த 10 பக்கெட் தண்ணியை எடுத்து அந்த தென்னை மரத்துல ஊத்துறான். He takes one small cup and pours a little bit. அவன் ஒரு சின்ன பாத்திரத்தை எடுத்து அதுல கொஞ்சம் தண்ணி எடுத்து இந்த செடிக்கு ஊத்துறான். In the flower pot. இந்த பூச்செடி அந்த தொட்டில இருக்கு, அதுக்கு ஊத்துறான். The flower pot is very angry. இந்த பூச்செடிக்கு கோபம் வருது. Both of us are plants. நம்ம 2 பேருமே செடிதாங்க. Both of us in the same garden. நாங்க 2 பேரும் ஒரே தோட்டத்துல தான் இருக்கோம். One difference, he is tall, I am short, that's all. அவன் உயரமா இருக்கான், நான் குள்ளமா இருக்கேன், அவ்வளவுதான் வித்தியாசம். You are pouring 10 buckets there, you are giving only 1 mug. அவனுக்கு 10 கொடுத்துட்டு எனக்கு ஒரே ஒரு மக்கு தண்ணி ஊத்துனா என்ன அர்த்தம்? So the gardener says, I am very sorry. அந்த தோட்டக்காரன் சொல்லுவான், மன்னிச்சுக்கப்பா, Tomorrow also I will make sure that you are all equal. நாளையில இருந்து உங்க எல்லாருக்கும் சமமாவே நான் கொடுத்துறேன்னு சொல்லுவான்.
and he brings 10 buckets of water. அடுத்த நாளைக்கு இந்த 10 பக்கெட் தண்ணி எடுத்து வரான். He pours it in the pot. அது அந்த தொட்டிக்குள்ள ஊத்துறான். What will happen? என்ன நடக்கும்? அதான் ஊத்துன கடைசி தண்ணி. The last time you ever saw water in your life. இதுக்கு மேல அது தண்ணியை பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. You see why there's a difference? இங்க வித்தியாசம் என்னங்கிறது புரியுதா உங்களுக்கு? God knows our measure. ஆண்டவருக்கு நம்முடைய அளவு என்ன என்பதை அறிந்திருக்கிறார். He knows how much we can handle. நமக்கு எவ்வளவு கொடுத்தா போதும் என்பது அவருக்கு நல்லாவே தெரியும். And for every measure he makes it full. ஒவ்வொரு அளவீட்டை தேவன் கொடுக்கும் பொழுது அதை சம்பூர்ணமாக நிறைத்தே கொடுக்கிறார். Hallelujah. Hallelujah. See, one of the ways God prepares plentifully is very surprising. ஆண்டவராகிய தேவன் இந்த சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தை ஆயத்தப்படுத்துகிறாரே, இதை பார்க்கும் பொழுது ஆச்சரியமாக இருக்கிறது. It's very different from how human beings see plenteousness in preparation. இந்த ஜனங்கள் ஒரு நிறைவை மனிதர்கள் தங்களுடைய கண்ணோட்டத்தில் எப்படி பார்க்கிறார்களோ அதை காட்டிலும் முற்றிலும் வித்தியாச விதமாகத்தான் தேவன் அதை செய்கிறார். Let me explain this. நான் இதை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். When God says, I will give you plenty, ஆண்டவராகிய தேவன் நான் உனக்கு சம்பூர்ணமாய் கொடுப்பேன் என்று சொல்லுகிற பொழுது he always starts with humble beginnings. அவர் தொடங்குகிற பொழுது மிக எளிமையான ஒரு தொடக்கத்திலிருந்து ஆரம்பிக்கிறார். That's why the Bible says, do not despise humble beginnings. அதனால தான் வேதம் சொல்லுது, அற்பமான ஆரம்பத்தை அசட்டை பண்ணாதிருங்கள். He does not start with excess and completeness and fullness and everything. ஆண்டவர் தொடங்கும் பொழுது பூர்ணமாக நிறைவாக பெரிதாக பார்க்கிறதற்கு நமக்கு அதிசயமாய் இல்ல அப்படி He does not start with a big bang. அப்படி பெரிய ஒரு காரியத்தோடு தேவன் தொடங்குறது இல்ல. He will start small. ஆண்டவர் தொடங்கும் பொழுது மிகவும் சிறிதாய் தொடங்குகிறார். But he will ensure it is steady. ஆனால் அது தொடர்ந்து வளர்ந்து கொண்டு வருகிறதை கர்த்தர் உறுதி செய்கிறார். But the human beings, ஆனா மனிதர்களை பாருங்க, they start with full. அவங்க தொடங்கும் போதே பெருசா தொடங்குவாங்க. And then they start getting empty little by little. ஆனா கீழே வர 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 குறைவாகவே போகும். See? அப்படிதான். What will we think as blessing starting the month with 50,000 rupees deposited in the bank? இப்போ நம்ம ஆசீர்வாதம்னு என்ன சொல்றோம்? மாசமான மாதத்துடைய முதலாவது வாரத்தில் 50,000 கொண்டே பேங்க்ல டெபாசிட் பண்ணிடணும். Rest assured. ஓ, அது எனக்கு ரொம்ப நிறைவு. Daily little by little you get less. ஒவ்வொரு ஒரு நாளும் பார்க்க அது குறைஞ்சிட்டே வருது. But God's economy works otherwise. ஆனா தேவன் அதற்கு எதிர்ப்புறமா தான் வேலை செய்றார். He starts with little. ஆண்டவர் கொஞ்சமா ஆரம்பிக்கிறார். Lord, I don't have for tomorrow. ஆண்டவரே, நாளைக்கு எனக்கு ஒன்றும் இல்லையே ஆண்டவரே. Don't worry, tomorrow will take care of itself. நாளைய தினத்தை குறித்து அது கவலைப்பட்டுக் கொள்ளும், நீ கவலைப்படாதே. Tomorrow I will deposit what you want. நாளைக்கு உனக்கு என்ன தேவையோ அதை நான் உனக்கு அங்கே வைத்து விடுகிறேன். Jesus said, do not worry about tomorrow. ஆண்டவர் சொன்னார், நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதீர்கள். It will take care of itself. அது நாளைய தினம் தன்னுடையவர்களுக்காக அது கவலைப்பட்டுக் கொள்ளும். When the Israelites left Egypt, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தை விட்டு புறப்பட்ட பொழுது they didn't know what is the next food. அடுத்த வேளை ஆகாரம் அவர்களுக்கு எங்கே கிடைக்கும் என்று தெரியாது. 40 years no sowing, no reaping. 40 ஆண்டுகள் அந்த வனாந்திரத்திலே விதைப்பும் இல்லை, அறுப்பும் இல்லை. The Israelites were trembling when they came to the sea. They said, we are going to die here without food, without water. Have you brought us here so you don't have any graves in Egypt? இந்த வனாந்திர பாதையில நடந்து கொண்டு வருகிற பொழுது எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்று எங்களை கொல்லும்படிக்கா இந்த இடத்துக்கு அழைத்து கொண்டு வந்தாய் என்று மோசேயை பார்த்து முறுமுறுத்தார்கள். God did not bring a wagon behind these Israelites. Oh, food and livestock and water tanks, all following the Israelites. No. இஸ்ரவேல் ஜனங்கள் முன்னே போகும்போது பின்னாடி ஆண்டவர் அவர்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை வண்டிலாக அனுப்பி கொண்டு வரவில்லை, தண்ணீரை வண்டியாக அனுப்பவில்லை, மிருக ஜீவன்களை வண்டியாக கொண்டு வரவில்லை. He said, get up in the morning, collect your food. It will be sufficient for you for the day. ஆண்டவர் சொன்னார், காலையிலே எழும்புகிற வேளையிலே உங்களுக்கான ஆயத்தமாக இருக்கும் அந்த ஆகாரம், அதை போய் நீங்கள் எடுத்துக்கொண்டு இந்த நாளுக்குரிய காரியத்தை பாருங்கள். The Bible says 40 years they did not lack anything. 40 ஆண்டுகள் ஆண்டவர் நடத்தி வந்த வேளையிலே அவர்களுக்கு ஒன்றும் குறைவாக இருக்கவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த எக்கனாமி ரொம்ப பிடிச்சிருக்கு? நிறைய பேருக்கு தூக்கமே இல்லை. 15ஆம் தேதி ஆயிடுச்சு, பாதி போயிடுச்சு.
இந்த மீதி பாதியை வச்சு எப்படியாவது சமாளித்து ஓட்டணும். நான் சொல்லுவேன், கர்த்தரை நம்புங்க, கொஞ்சமாக கொடுத்தாலும் நிறைவாக்கிடுவார் தினந்தோறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவைகள் எல்லாம் அவர் சந்திப்பார். எஸ் லார்ட். Miraculously he will feed you. ஆண்டவர் நிறைவாகவே அதை உங்களுக்கு செய்வார். Miraculously he will make it plenty. அற்புதமாக சம்பூர்ணமாக நிறைவாக தேவன் கொடுப்பார். Praise be to God. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. God's preparation is a plentiful preparation. ஆண்டவருடைய ஆயத்தம் என்று சொல்லுவது அது சம்பூர்ணத்தின் நிறைவின் ஆசீர்வாதம். It can start with 5 loaves and 2 fishes. ஆண்டவராகிய தேவன் 5 அப்பம் 2 மீனோடு ஆரம்பிப்பார். But it will end in plenteousness. முடிவிலே மீதி எடுக்கத்தக்க ஆசீர்வாதம் நமக்கு உண்டாயிருக்கும். When Jesus went to Cana, ஆண்டவராகிய தேவன் கானானுக்கு போன வேளையிலே, and there he was invited for a wedding. அந்த கானா ஊர் கல்யாணத்துக்கு அவர் அழைக்கப்படுகிறார். For invited guests the preparation became lacking. அங்கே ஒரு ஆட்கள் விருந்தாளிகள் வந்திருந்தும் கூட அங்கே விருந்திலே குறைவு ஏற்படுகிறது. But Jesus steps in. அங்கே இயேசு இருக்கிறார். இயேசு சொன்னார், He made that lack get replenished. அந்த குறைவை நிறைவாக்கி அங்கே ஒரு ஆசீர்வாதத்தை இயேசு கொடுத்தார். Hallelujah. Hallelujah. Sometimes humans can start with full and become empty, but God will start with empty and make it full. மனிதர்கள் நிறைவாக ஆரம்பித்து ஒன்றுமில்லாமல் முடிப்பார்கள். தேவன் ஒன்றுமில்லாமையில் ஆரம்பித்து நம்மை ஆசீர்வதித்து முடிக்கும் பொழுது அது நிறைவான ஆசீர்வாதம். Hallelujah. Let me repeat it once again. நான் திரும்ப சொல்றேன். Human beings will start with full and end with empty. மனிதர்கள் நிறைவாக தொடங்கி ஒன்றும் இல்லாமையில் முடிப்பார்கள். God will start with empty and end with full. தேவனோ ஒன்றும் இல்லாமையிலே தொடங்கி நிறைவாக நமக்கு முடிக்கப்படும். Hallelujah. God's preparation is always a plentiful preparation. ஆண்டவருடைய ஆயத்தம் என்று சொல்லுவது எப்பொழுதுமே சம்பூர்ணத்தின் நிறைவின் ஆசீர்வாதம். Number 4. நான்காவது 1 Corinthians 2:9. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்துடைய 9வது வசனம். Eye has not seen nor ear heard, neither have entered into the heart of man the things which God has prepared for them that love him. தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை. 1 Corinthians 2:9. 1 Corinthians 2:9. Yes. ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இதயத்தில் தோன்றவும் இல்லை. Now listen. கவனிங்கள். The fourth one is God's preparation is a passion filled preparation. நாம் நான்காவது காரியம், தேவன் ஆயத்தம் பண்ணுகிற வேளையிலே அன்போடு கூட அதை ஆயத்தம் பண்ணுகிறார். God's preparation is a passionate preparation. ஆண்டவருடைய ஆயத்தம் என்று பார்க்கிற பொழுது அது அன்போடு கூடிய ஆயத்தமாய் இருக்கிறது. God does not prepare something out of necessity. ஒரு தேவையின் அடிப்படையிலே தேவன் ஒன்றை ஆயத்தம் பண்ணுகிறவர் அல்ல. God does not prepare for people who compel for him. ஆண்டவரை கட்டாயப்படுத்தி இதை எனக்கு ஆயத்தம் பண்ணி தாரும் என்று கேட்டு அவரிடத்தில் வாங்கிவிட முடியாது. God is not preparing because he has to do it for namesake. நிச்சயமா இதை செய்தே ஆக வேண்டும் என்று கடமைக்காக தேவன் எதையும் ஆயத்தம் பண்ணுகிறவரும் அல்ல. When God prepares, he prepares with love. ஆண்டவர் ஒன்றை ஆயத்தம் பண்ணுகிற வேளையிலே அதை அன்போடு கூட ஆயத்தம் பண்ணுகிறார். Hallelujah. Hallelujah. See, there's a difference between preparing for the sake of preparing and preparing with love. பாருங்க, கடமையேன்னு ஒன்று ஆயத்தப்படுத்துறதுன்னு ஒன்று, அன்போடு கூட ஆயத்தப்படுத்துறது இன்னொன்று. When you prepare something with love, it is much more valuable, it's much more tastier, much more healthier. நீங்க அன்போடு கூட ஒரு காரியத்தை ஆயத்தப்படுத்தீங்கன்னா அது நல்ல ருசியா இருக்கும், நல்ல சந்தோஷமா இருக்கும், இன்னும் சொன்னோம்னா சரீரத்துக்கு நல்ல சுகத்தையும் கொடுக்கும். You will be invited to 2 kinds of parties. நீங்க 2 விதமான கூட்டத்தாரை விருந்துக்கு அழைச்சிருப்பீங்க. No, you will be invited. நீங்க 2 விதமான விருந்துக்கு அழைக்கப்பட்டிருப்பீங்க. ஒன்னு, they called you because you are a neighbor. அழைச்சே ஆகணும், வேற வழி இல்லை, இவங்களை கூப்பிட்டே ஆகணும், அதனால உங்களை கூப்பிட்டுருப்பாங்க. They called you because you are a relative. என்ன சொந்தக்காரன் ஆயிட்டீங்க, கூப்பிடாட்டி நாளைக்கு பிரச்சனை, அதனால கூப்பிட்டுருப்பாங்க. That is one feast. அது ஒரு கூட்டம். But there is one more feast. ஆனா இன்னொரு விருந்து இருக்கு. எப்படின்னா, they love you and they call you.
உங்கள் மேல அன்பா இருக்கிறது நிமித்தம் நீங்க வாங்க வாங்கன்னு உங்களை விருந்து கூப்பிட்டுருப்பாங்க. And that preparation, I tell you, you will never forget in your life. அந்த விருந்து இருக்கு பாருங்க, அந்த ஆயத்தத்தை நீங்க கடைசி வரையில உங்க வாழ்க்கையில மறக்க மாட்டீங்க. You will enjoy every moment you stay there and you enjoy the preparation. நீங்க ஒவ்வொரு வேளையும் அந்த இடத்துல இருந்து ஒவ்வொரு காரியத்தை நீங்க மன மகிழ்ச்சியோட அந்த விருந்துல கலந்து கொள்ளுங்க. You feel welcome. நீங்க உள்ளே வரவேற்கப்பட்டவர்களாய் உணர்வீர்கள். You will feel happy. சந்தோஷமா உணர்வீங்க. Everybody loves your presence. நீங்க அங்க இருக்கிறீங்க பாருங்க, உங்களுடைய பிரசன்னத்தை, நீங்க அங்க இருக்கிறத எல்லோருமே விரும்புவாங்க. That is an amazing preparation. அது மிக ஆயத்தம், அருமையான ஒரு ஆயத்தம். You don't need many varieties there. அந்த இடத்துல நீங்க அதிகமான வெரைட்டி சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. The food need not even be tasty. ஒருவேளை அந்த சாப்பாடு கூட ருசி மிகுந்த சாப்பாடாம இல்லாம இருக்கலாம். You don't need ambient lighting. அங்க இடத்துல பெரிய லைட் எல்லாம் போட்டு வித்தையெல்லாம் காமிச்சிருக்க மாட்டாங்க. You may not need air conditioning. அதுல ஏர் கண்டிஷன் இருக்கணும்னு அவசியம் இல்லை. But that loving atmosphere will make you feel satisfied. ஆனா அங்க இருக்கிற அந்த அன்பான சூழ்நிலை இருக்கு பாருங்க, அது உங்களை நிறைவுள்ளவர்களாய் மாற்றும். God also, when He prepares something, He does not prepare for namesake, He does not prepare for compulsion, He does not prepare for necessity. Whatever He prepares for us, He prepares with love. ஆண்டவராகிய தேவன் எதை ஆயத்தம் பண்ணுகிறாரோ அதை கடமைக்குன்னு செய்யறதில்லை, செய்யணுமேன்னு செய்யறதில்லை, செய்யாட்டி ஏதாவது பிரச்சனை வருமேன்னு அவர் செய்யறதில்லை. முழுவதும் அன்போடே கூட நமக்காக அவர் ஆயத்தப்படுத்தார். Hallelujah. Always love gives out more. ஒரு அன்போடு கூட ஒரு காரியத்தை செய்யும் பொழுது அது இன்னும் அதிகமாகத்தான் செய்ய தோணும். In 1 Chronicles 29, ஒன்று நாளாகமத்தின் புஸ்தகம் 29வது அதிகாரத்திலே verse 2 and 3, if you read, நீங்கள் 2ஆம் 3ஆம் வசனத்தை பார்ப்பீர்களானால் there are two levels of David's giving to God's temple. தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்துக்கென்று கொடுக்கிற காரியத்திலே தாவீது 2 காரியங்களை சொல்லுகிறார். The first verse 2 says, 2வது வசனம் சொல்லுகிறது, he gave to God with all his might. என்னால் இயன்ற மட்டும் தேவனுடைய ஆலயத்துக்கென்று கொடுத்தேன். With all his might. அவனுடைய எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கொடுத்தான். But if you come to verse 3, ஆனால் 3வது வசனத்தை பார்க்கும் பொழுது it says, because I have set my affection on the house of God, I have given my own goods of silver, gold, over and above I have prepared for the house of the Lord. இன்னும் என் தேவனுடைய ஆலயத்தின் மேல் நான் வைத்திருக்கிற வாஞ்சையினால் பரிசுத்த ஆலயத்திற்காக நான் சவதரித்த அனைத்தையும் தவிர எனக்கு சொந்தமான பொன்னையும் வெள்ளியையும் என் தேவனுடைய ஆலயத்துக்கென்று கொடுக்கிறேன். Did you see that, the difference? இந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை பாத்தீங்களா? First was giving out of your strength, ability. முதலாவது அவனுக்கு எவ்வளவு முடியுமோ அவனுடைய அந்த இயன்றைக்கு தக்க அளவுல கொடுக்கிறான். According to your strength. அவனுக்கு எவ்வளவு பலம் இருக்கோ எவ்வளவு இருக்கோ அதுக்கு அளவுல கொடுக்கிறான். Second, he says, இரண்டாவது சொல்லுகிறான், giving out of affection. அவன் வாஞ்சையினாலே நான் கொடுக்கிறேன், அன்பினாலே கொடுக்கிறேன். That is a different thing. அது வித்தியாசமானது. Giving out of availability and giving out of affection, both are different things. இருக்கிறதுனால கொடுக்கிறது என்ற ஒன்று, அன்பின் நிமித்தமாக கொடுப்பது என்பது வேறொன்று. When it came giving out of affection, the Bible says he even took his personal savings and gave it. பாங்க, அந்த அன்பினால கொடுக்கும் பொழுது அவன் எப்படி கொடுத்தான்னா தன்னுடைய சொந்தத்திலே தனக்கென்று சேகரித்து வைத்திருந்ததை கூட எடுத்து கொடுத்தான். That is affection. அதுதான் உண்மையான அன்பு. That is how God gives us. அப்படித்தான் தேவனாகிய கர்த்தரும் நமக்கு கொடுக்கிறார். Hallelujah. Hallelujah. He does not give because it is available. தேவனிடத்தில் இருக்கிறது என்பதற்காக அவர் எடுத்து கொடுக்கறல. He gives out of love. அவர் நம்மேல் வைத்த அன்பின் நிமித்தமாய் நமக்கென்று ஆயத்தம் பண்ணுகிறார். Hallelujah. Hallelujah. When I came to this service, the Lord put a sentence in my heart. இந்த ஆலயத்துக்குள்ளே வருகிற பொழுது, இந்த ஆராதனைக்குள்ளே வரும் பொழுது ஆண்டவராகிய தேவன் ஒரு வசனத்தை எனக்குள்ளே போட்டார். A small phrase. ஒரு phrase என்னுடைய ஒரு I wrote it down quickly. You can also note it down. நீங்களும் அதை எழுதிக் கொள்ளலாம். Without love, giving less will look like more. பாருங்க, அன்பு இல்லாம கொஞ்சத்தை கொடுத்தாலும் அதிகமா கொடுத்ததை போல நமக்கு தோணும். With love, giving more will look like less.
ஆனா அன்போடு கூட அதிகமா கொடுத்தாலும் என்ன கொஞ்சமா கொடுத்துட்டோமேன்னு நமக்கு தோணும். நான் சொல்றது விளங்கிருச்சா உங்களுக்கு? Without love, giving more, without love, giving less will look like more. பாருங்க, அன்பே இல்லாம கொஞ்சமா கொடுத்தாலும் ஐயோ நம்ம அதிகமா கொடுத்துட்டோமோ என்ன என்ன தோணுது. With love, giving more will look like less. ஆனா அன்பு இருக்கும் பொழுது அதிகமா கொடுத்தாலுமே கூட இன்னும் கொடுத்துருக்கலாமோ, இன்னும் கொஞ்சம் கொடுத்தா நல்லா இருக்குமோன்னு என்ன தோணும். That's why some people will say this word, ஒண்ணுமே கொடுக்கலங்க, நான் நிறைய கொடுத்துருப்பாங்க, ஆனா என்ன சொல்லுவாங்க, ஒண்ணுமே. they give a lot, still they will say I did not give anything. Why? ஏன்? Because they know their heart is filled with love. காரணம் அவங்களுடைய இருதயம் அன்பினால் நிறைந்திருக்கிறது நிமித்தமான அப்படிப்பட்ட வார்த்தைகள் வெளியே வரும். You know, the Lord who is preparing things for us, he is filled with love and he gives more and he thinks it's only less. தேவனாகிய கர்த்தர் தம்முடைய அன்பின் நிமித்தமாக நமக்கு கொடுக்கிறதுனால அவர் நிறைவாக கொடுக்கிறது மாத்திரமில்ல, இன்னும் கொடுக்கலாமேன்னு தீர்மானிச்சு தான் கொடுக்கிறார். Hallelujah. Hallelujah. What a great God we serve. நான் நீங்கள் ஆராதிக்கிற தேவன் எவ்வளவு பெரிய தேவன். ஒரு ஹalleluya சொல்லிரலாம். Hallelujah. He is a God who prepares out of passion for us. அவர் அன்பின் நிமித்தமாக நமக்கு ஆயத்தம் பண்ணுகிற தேவன். Even things go wrong, he will always set it right. பாருங்க, ஒருவேளை காரியங்கள் தவறாய் போகுமானால் அதையும் சரி செய்ய அவர் வல்லமை உள்ள தேவன். That is why we read in Jeremiah 18, when God asked Jeremiah to go to a potter's place and saw the pot being created, one of the pots got marred, got broken in the hand of the potter. But still, the potter would take it and not throw it away, but redo it again, saying, I have love for you, I will not discard you. அந்த எரேமியா 18ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு குயவனுடைய வீட்டுக்கு இந்த தீர்க்கதரிசியானவன் போகிறான். அங்கே குயவன் தன்னுடைய திரியையிலே ஒரு மட்பாண்டத்தை வணைந்து கொண்டிருக்கிறான். அது அவனுடைய கையிலே கெட்டு போயிட்டு, கெட்டு போனதுனாலே அவன் தூக்கி அதை எரிந்து விடவில்லை, அதை வேறு ஒரு பாண்டமாக அவன் வணைந்தான். எதனாலே? அன்பின் நிமித்தமாக அதை செய்தான். Hallelujah. That is what God is doing to us every day. ஒவ்வொரு நாளும் தேவன் அதுதான் நம்மள செய்துட்டு இருக்காரு. Many times in the course of his preparation we get broken. ஆண்டவராகிய தேவன் நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டு வருகிற வழியிலே பல வேளைகளிலும் நாம் சரியான பாத்திரங்களாக வடிவடைக்க முடியாமல் கெட்டு போகிறோம். But God does not throw us. அதனால தேவன் நம்ம தூக்கி எறிஞ்சிரது இல்ல. He continues to prepare us because he has so much love for us. தேவன் நம்மேலே வைத்த அன்பின் நிமித்தமாக திரும்பவும் 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 நம்மை அவருக்கேற்ற பாத்திரமாகவே வணைந்து கொண்டிருக்கிறார். Hallelujah. That is why a man of God once said, God does not have dustbins. அதனால தான் ஒரு தேவனுடைய மனுஷன் சொன்னார், தேவன் குப்பை கூட வச்சுக்கிறதே இல்லை. Once you give your life to him, ஒரு ஜீவனை ஆண்டவர் கொடுத்துட்டாருன்னா, நம்முடைய வாழ்க்கை அவருடைய கையில் கொடுத்துட்டோம்னா, he will never throw it out. நம்முடைய வாழ்க்கையை ஒரு நாளும் அவர் உதாசீனம் செய்து தூக்கி போட்ற மாட்டார். He will give chances again and again and again, show his love over and over again. மீண்டும் மீண்டும் நமக்கு சந்தர்ப்பங்களை கொடுத்து அதனூடாக அவருடைய அன்பை நமக்கு தேவன் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். Hallelujah. Number 5. ஐந்தாவது காரியத்தை பார்ப்போம். Psalm 23 verse 5. சங்கீதங்களின் புஸ்தகம் 23ஆம் சங்கீதத்துடைய 5வது வசனம். Thou preparest a table before me in the presence of my enemies. என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என்று இருக்கிறது. How does God prepare? ஆண்டவர் எப்படி ஆயத்தம் பண்ணுகிறார்? I put the title on this, I'll explain. God's preparation is a powerful preparation. ஆண்டவருடைய ஆயத்தம் என்று சொல்லுவது ஒரு வல்லமை உள்ள ஆயத்தம். God's preparation is a powerful preparation. இது ஒரு வல்லமை உள்ள ஆயத்தத்தை தேவன் செய்கிறார். Why do I say it's a powerful preparation? ஏன் இது ஒரு வல்லமை உள்ள ஆயத்தம் என்று சொல்கிறேன்? Look at the scenario unfolding there. நீங்கள் இந்த சந்தர்ப்பத்தை படித்துக்கொண்டே பாருங்கள். The sheep is going to the table. இந்த ஆடுகள் எல்லாம் பந்திக்கு வருகிறது. But it is all surrounded by enemies. ஆனால் சுற்றிலும் சத்துருக்கள் இருக்கிறார்கள். Let me tell you a truth. இங்கே ஒரு உண்மையை நான் சொல்ல விரும்புகிறேன். The weakest moment for an animal such as a sheep or a deer that can be easily attacked by a wild animal is the moment when these animals are focused on eating or drinking. பாருங்க, இந்த ஆடு அல்லது மாடை
ஒரு பெரிய மிருகமாகிய பெரிய மிருகங்கள் தாக்க வேண்டுமானா அது ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை காத்திருக்கும். அந்த நல்ல சந்தர்ப்பம் எப்போ வரும்னு கேட்டால், இது எப்போ தண்ணி குடிக்குதோ, எப்போ சாப்பாட்டில் கவனம் பற்றி சாப்பிட்டுட்டு இருக்கோ, அந்த வேளையில் தான் அந்த இரையை பிடிக்கிற மிருகம் இதை மேலே பிடிச்சதை பிடிச்சி. That is why whenever you watch, you will see these animals as prey. Whenever these wild animals want to pounce on these weak animals like a deer or a sheep, they wait beside water bodies. பாருங்க, இந்த மானை அல்லது இந்த ஆடு மாடை பிடிக்க வர்ற இந்த சிங்கம் புலி போன்றவங்களை பார்த்தீங்கன்னா தண்ணீருக்கு பக்கத்தில் தான் காத்திருக்கும். எங்கே தண்ணி இருக்கோ அங்கே இது நிச்சயமாக வரும்னு அதுக்கு பக்கத்தில் தான் இதை பிடிக்க காத்திருக்கும். Before drinking water, the deer will look here and there. அந்த தண்ணி குடிக்கிறதுக்கு முன்பாக இந்த மான் இங்கே அங்கேயும் பார்க்கும். It will not be able to notice the lion. அங்கே ஒளிந்து கொண்டிருக்கிற சிங்கத்தை இதனால பார்க்க முடியாது. So it will have some confidence. இதுக்குள்ள ஒரு நம்பிக்கை வந்துரும். It will shed its protection and then concentrate and enjoy the water. அந்த தண்ணியை குடிக்கிறதுக்காக இந்த பாதுகாப்பை திறந்துட்டு அப்படியே தண்ணியை குடிக்க முடியும். That is the moment it will come and strike. உடனடியாக அதை பிடிக்கிற மிருகம் வந்து அதை பிடிச்சிரும். There is a truth in this. இதுல ஒரு உண்மை இருக்கிறது. When the enemies are surrounding you, that is not the time to be eating. சத்துருக்கள் உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிற வேளையில பந்தியில உட்கார்ந்து சாப்பிட முடியுமா? That is not the time. அப்படி அதல்ல அதுக்குரிய சந்தர்ப்பம். If you eat when the enemies are there, you are hit. அந்த எதிரி உங்களை சூழ்ந்திருக்கிற வேளையில நீங்க பந்தியில உட்கார்ந்து சாப்பிட்டீங்கன்னா எதிரி உங்களை அழிக்கிறதுக்குரிய தருணம் அதுவா தான் இருக்கும். But God says the enemies are there, but you are having your feast. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், எதிரி உன்னை சூழ்ந்திருக்கிற வேளையிலும் உன்னை நான் பந்தியிலே போஷிக்கிறேன். Why? ஏன்? Why? ஏன்? Because you may be enjoying your food. நீ அப்பொழுதுதான் உன்னுடைய சாப்பாட்டை நீ ருசித்து சாப்பிட முடியும். You may be enjoying your food. நீ உன்னுடைய சாப்பாட்டை ருசித்து சாப்பிட்டு கொண்டு இருக்கலாம். You may be concentrating on the food. உன்னுடைய கவனம் முழுவதும் சாப்பாட்டிலேயே இருக்கலாம். But I am a God who is watching over you. ஆனால் உன்னை பார்த்து கொண்டு உனக்கு பாதுகாப்பா இருக்கிற தேவனாகிய கர்த்தராகிய நான் உன்னோட கூட இருக்கிறேன். Hallelujah. No weapon formed against you will prosper. உனக்கு எதிராக எழும்புற எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காதே போகும். Hallelujah. Hallelujah. When you are eating, நீ சாப்பிடுகிற வேளையிலே there is a powerful hand above you. உன்னை பாதுகாக்கிற ஒரு வல்லமை உள்ள தேவனுடைய கரம் உன்மேல் இருக்கிறது. He who keeps Israel will neither slumber nor sleep. இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை. And when you know that there is a powerful presence overshadowing you, உங்களை சுற்றிலும் ஒரு பாதுகாப்பு அரணாக தேவன் இருக்கிறதை நீங்கள் உணர்கிற பொழுது, you don't have to be running for cover. நீங்கள் பாதுகாப்பை தேடி ஓட வேண்டிய அவசியம் இல்லை. You don't have to be worried about chaos, confrontation or conflict from the enemies. இங்கே எதிரினாலே வரக்கூடிய தாக்குதல்கள், அவன் கொண்டு வரக்கூடிய அழிவுகள், அவன் உருவாக்கக்கூடிய பிரச்சனைகளை குறித்து நீங்கள் கவலைப்படுவதில்லை. You know why? ஏன் தெரியுமா? Because it is not you who prepared the meal. காரணம் என்ன? உங்களுக்காக பந்தியை நீங்களே ஆயத்தம் பண்ணி கொண்டு வரவில்லை. The most powerful almighty God prepared the meal for you. சர்வ வல்லமை உள்ள தேவனே உங்களுக்காக பந்தியை ஆயத்தம் பண்ணி உங்களை அந்த பந்தியிலே உட்கார வைத்திருக்கிறார். Hallelujah. Hallelujah. And it is on him, it's on his onus to take care of you and protect you from the enemies. அந்த சத்துருக்களில் இருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுகிற அந்த வேலையை கர்த்தராகிய தேவன் பார்த்துக் கொள்கிறார். Hallelujah. When God prepares something, he prepares with such power that the enemy's presence doesn't bother him at all. தேவனாகிய கர்த்தர் உங்களுக்காக ஒன்றை ஆயத்தம் பண்ணுகிற வேளையிலே அந்த சத்துருவானவனால எந்த பிரச்சனைகளும் வராதபடியே அதை ஆயத்தம் பண்ணுகிறார். இல்ல அதாவது சத்துருவினுடைய அங்க சமூகம் அங்க இருக்கிறத பற்றி ஆண்டவருக்கு எந்த பயமும் கிடையாது. ஏன்னா அவர் அவனை விட வல்லமை உள்ளவர். ஆமென். God is powerful than the enemy. நம்முடைய சத்துருவை காட்டிலும் தேவனாகிய கர்த்தர் வல்லமை உள்ளவர். So when you are sitting down in a table prepared by God, தேவனே உங்களுக்கு ஆயத்தம் பண்ணி உங்களை உட்கார வைத்திருக்கிற அந்த பந்தியிலே you are surrounded by a powerful presence of God. அங்கே தேவனுடைய சமூகமே உங்களை சுற்றி ஒரு வல்லமையா அங்கே இருக்கிறது. So therefore you don't have to be intimidated by the stares of people who are against you. அப்பொழுது உங்களை சுற்றி இருக்கிற எதிரிகளை குறித்து நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே உங்களுக்கு இருக்காது. You don't have to become an introvert
against the enemies who are looking into, into you, and when the surroundings are becoming very, very stale and stoic around you. உங்களை சுற்றி எதிரி இருக்கிறானே, இந்த பயத்தோடு நான் எப்படி சாப்பிடுவது என்று சொல்லுகிற கவலைகள் உங்களுடைய இருதயத்தில் இருக்க போகிறதே இல்லை. You don't have to get intrigued by their smiles. அங்கே உங்களுக்கு எதிராய் வருகிற இந்த ஆபத்துக்களை குறித்து நீங்கள் பயப்பட வேண்டியது இருக்காது. நான் 3 காரியத்தை ரொம்ப முக்கியமாக சொல்கிறேன். இது என் மனதில் கர்த்தர் கொடுத்த வசனம், கொடுத்த வார்த்தைகள் அப்படியே எழுதுனேன். You don't have to be intimidated by their stares. அவருடைய முறைப்பை பார்த்து நீங்கள் பயப்படாதீங்க. உங்கள் மேஜையில் கர்த்தர் உங்களை உட்கார வச்சிருக்கிறாருன்னா எத்தனை பேர் உங்களை முறைக்கட்டும், பயப்படாதீங்க. கர்த்தருடைய பாதுகாப்பு உங்கள் மேல் இருக்கிறது. கர்த்தர் ஆயத்தம் பண்ணின பந்தி அது. ரெண்டாவது, டோன்ட் பிகம் an introvert in their surroundings. எதிரிகள் உங்களை சுற்றி உட்காந்துட்டாங்க அப்படின்றதுக்காக தாழ்வு மனப்பான்மைக்குள்ளே போயிடாதீங்க. ஐயோ இத்தனை பேர் பார்க்குறாங்களே, அவன் என்ன செஞ்சிருவானோ, ஏதாவது பண்ணிடுவானோ, தடுத்துருவானோ, பயப்படாதீங்க. அந்த பந்தியை நீங்கள் ஆயத்தம் பண்ணல, கர்த்தர் ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். அவன் பார்த்துக்கிட்டே தான் இருக்கணுமே தவிர அவன் பக்கத்தில் வர முடியாது. அவன் பல்ல கடிச்சு அவன் கரைஞ்சு போவான், ஆனால் உங்கள் பக்கத்தில் வர முடியாது. கர்த்தர் அதை ஆயத்தம் பண்ணின ஒரு பந்தி. இட்ஸ் அ பவர்ஃபுல் ப்ரிப்பரேஷன். 4வது, டோன்ட் பி இன்ட்ரீக்ட் பை தேர் ஸ்மைல்ஸ். உங்களை பார்த்து பரிகாசமாக சிரிக்கிறானா, அந்த சிரிப்பை பார்த்துலாம் பயந்துடாதீங்க. கர்த்தர் நகைக்கிற ஒருத்தர் இருக்கிறார், அவர்களை பார்த்து நகைப்பார். அதனால் கர்த்தர் ஒரு பந்தி ஆயத்தம் பண்ணிட்டார்னா நீங்கள் தைரியமாக உட்காந்துருங்க. கர்த்தர் எனக்கு கொடுத்த இடத்துல நான் உட்காருவேன். 1000 சத்துருக்கள் என் முன்னாடி வரட்டும், கர்த்தர் என்னை அசைய விட மாட்டார். Hallelujah. Hallelujah. 1,000 shall fall at your right side and 10,000 at your right hand. 1000 பேர்கள் உன் பக்கத்திலும் 10,000 பேர்கள் விழுந்தாலும் நீ அதை குறித்து பயப்பட மாட்டாய். God is there. He prepared the table for you. காரணம் என்ன? உங்களுக்காக பந்தியை ஆயத்தப்படுத்தினவர் தேவனாகிய கர்த்தரே. No enemy can cancel the feast. எந்த எதிரியும் எந்த சத்ருவும் அந்த விருந்தை தடுத்துறவே முடியாது. No enemy can postpone the feast that God prepared. தேவனாகிய கர்த்தர் விருந்தை ஆயத்தம் பண்ணிட்டாருன்னா சத்ரு நாளை தள்ளி வைக்கவும் முடியாது. No enemy can destroy the feast. இந்த விருந்தை அழிக்கும்படி எந்த சத்ருவும் பிரிச்சு எடுக்கவும் முடியாது. Because God is an almighty God, and if he has prepared it, he will take it to the finish. காரணம் என்ன? நம்முடைய தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன். அதை ஒன்றை தொடங்கி இருப்பாரானால் அதை நிச்சயமாகவே அவர் முடித்தே தீருவார். Hallelujah. God has prepared, and his preparation is a powerful preparation. ஆண்டவராகிய தேவனுடைய ஆயத்தம் என்று சொல்லுவது அது வல்லமை உள்ள ஆயத்தம். Praise be to God. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. Number 6. 6வது காரியத்தை பார்ப்போம். How does God prepare? What is the characteristic of God's preparation? ஆண்டவராகிய தேவன் ஆயத்தப்படுத்துகிறார் என்ற பொழுது இந்த ஆயத்தத்துக்குள்ளே என்ன காரியங்கள் இருக்கிறது? 1 Corinthians 2:9 again. மீண்டும் 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்திலே 9ஆம் வசனத்தை நாம் படிப்போம். Eye has not seen, ear has not heard, neither have entered into the heart of man the things that God has prepared for them that love him. எழுதி இருக்கிறபடி தேவன் நம்மில் அன்பு உள்ளவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. Thought number 6. 6வது காரியத்தை சொல்கிறேன். God's preparation has endless possibilities. ஆண்டவருடைய இந்த ஆயத்தம் என்று சொல்கிறது வரையறை இல்லாத சாத்தியங்களை கொண்டிருக்கிறது. Let me repeat. நான் திரும்பவும் சொல்கிறேன். God's preparation has endless possibilities. அது வரையறையற்ற சாத்தியக்கூறுகளை கொண்டிருக்கிறது. It is not just limited to things you see, it is not limited to things you can hear, it is not limited to things you can think. It is literally limitless. நீங்கள் பார்க்கிற, கேட்கிற, சிந்திக்கிற இந்த வரையறைகளுக்குள்ளே தேவனுடைய ஆயத்தங்கள் அடங்கி விடுகிறதில்லை. அது இந்த எல்லைகளை எல்லாம் கடந்தது. God can prepare things you can't even see, you can't hear, you can't think. Literally boundless arenas are open for God to prepare anything, anywhere, anyhow, through anyone he wants. ஆண்டவராகிய தேவன் இந்த ஆயத்தப்படுத்துகிற பொழுது இந்த எல்லைகளை கடந்து இந்த வரைமுறையற்ற ஆசீர்வாதங்களை கொடுக்கும் பொழுது எப்போது வேண்டுமானாலும், எங்கு வேண்டுமானாலும், எதை வேண்டுமானாலும் உங்களுக்காக ஆயத்தம் பண்ண அவர் வல்லமை உள்ள தேவன். Hallelujah. Hallelujah. No space is a no entry zone for God.
பாருங்க, இந்த இடத்துக்குள்ள தேவனால ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லத்தக்க ஒரு இடமாயிலும் தேவனுக்கு இல்லவே இல்லை. No space is a no trespassing zone for God. அங்கே தேவனிடத்துல இந்த இடத்துக்குள்ளே உள்ளே பிரவேசிக்க முடியாது என்று சொல்லுகிற ஒரு இடமாயிலும் அவருக்கு இல்லை. There is nothing in God which says this alone is impossible for God. இது தேவனாலே செய்ய முடியாது என்று சொல்லத்தக்க ஒரு காரியமும் அவருக்கு இல்லை. Anything, anywhere he can do whatever he wants. எப்போது வேண்டுமானாலும், எங்கே வேண்டுமானாலும், எப்படி வேண்டுமானாலும் செய்வதற்கு அவர் வல்லமை உள்ள தேவன். Hallelujah. Hallelujah. Nobody can stop his preparation. அவருடைய ஆயத்தத்தை யாரும் தடுத்துற முடியாது. Now, to explain this, I'll show you a passage. இதை விளக்கி சொல்லும்படி நான் ஒரு வேத பகுதியை காண்பிக்கிறேன். You can write the verses, you can meditate on it later. நீங்கள் இதை எழுதி கொண்டு நீங்கள் பின்பாக தியானம் பண்ணி பார்க்கலாம். In the book of Jonah, there are 4 times there is the word mentioned, God prepared, God prepared, God prepared, God prepared. இந்த யோனாவினுடைய புத்தகத்தை படிப்பீர்களானால் 4 இடங்களில் ஆகிலும் தேவன் ஆயத்தப்படுத்திய என்று வரும். First one, முதலாவது in Jonah 1:17. யோனா 1ஆம் அதிகாரத்துடைய 17வது வசனம். The Bible says God prepared a great fish. யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருந்தார். Jonah 4:6. 4ஆம் அதிகாரத்துடைய 6ஆம் வசனத்திலே The Lord prepared a gourd and made it to come over Jonah. அவனை அவனுடைய மனமடிவுக்கு நீங்களாக்கும் தேவனாகிய கர்த்தர் ஆமணக்கு செடியை முளைக்க கட்டளையிட்டு அதை அவன் மேல் ஓங்கி வளர பண்ணினார். Third one, 7th verse. 7வது வசனத்தில் 3வது காரியம் இருக்கிறது. God prepared a worm. ஒரு பூச்சியை தேவன் கட்டளையிட்டார். 8 verse 8. 8வது வசனத்திலே God prepared a vehement east wind. உஷ்ணமான கீழ்காற்றை தேவன் கட்டளையிட்டார். In English, in these 4 instances, it's very clearly written, God prepared, God prepared. ஆங்கிலத்தில் இந்த 4ஐயும் எழுதின வேளையிலே தேவன் ஆயத்தப்படுத்தினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. Last night I was sitting in the presence of God and said, Lord, please help me to explain this. நான் நேற்றைய நாளிலே தேவனே இதை நான் விளக்கி சொல்லுவதற்கு எனக்கு உதவி செய்யும் என்று நான் இந்த வசனத்தை Please help me to understand what is the revelation in this. ஆண்டவரே, இதில் இருக்கிற வெளிப்பாடு தான் என்ன என்று எனக்கு காண்பியும் என்று கேட்டேன். And the Lord opened the eyes of my understanding. ஆண்டவர் என்னுடைய கண்களை திறந்தார் என்று தான் சொல்ல வேண்டும். 4 truths I discovered. இதிலே 4 உண்மைகளை நான் கண்டுகொண்டேன். I don't have time to explain everything, just simple truths. தயவு செய்து எழுதி கொள்ளுங்கள், எனக்கு இவற்றை விளக்கி சொல்வதற்கு இப்பொழுது நேரம் இல்லை. Number 1. முதலாவது, God can prepare something of any scale and size. எந்த அளவில் வேணாலும், எவ்வளவு பெரிய அளவில் வேணாலும் தேவனால ஏற்பாடு செய்ய முடியும், ஆயத்தப்படுத்த முடியும். Size and scale is not a limitation for God. எந்த அளவு, எவ்வளவு நீளம், அகலம் என்பதெல்லாம் தேவனுடைய வரையறைக்குள் அடங்குவது இல்லை. Why do I say that? நான் ஏன் இதை சொல்கிறேன்? God can prepare a big whale, he also can prepare a small worm. பாருங்க, ஆண்டவராகிய தேவன் ஒரு சின்ன பூச்சியையும் ரெடி பண்ண முடியும், ஆயத்தம் பண்ண முடியும். அதே போல ஒரு மனுஷனை விளங்கத்தக்கதான பெரிய மீனையும் அவரால் ஆயத்தம் பண்ண முடியும். You go to a contractor today and you say, I want to do this project. நம்ம யாராவது ஒரு கான்ட்ராக்டர்கிட்ட போய், எப்பா இந்த மாதிரி இந்த வேலையை நான் செய்யணும்னு இருக்கிறேன், இந்த ப்ராஜெக்டை செய்யணும்னு இருக்கேன்னு சொன்னீங்கன்னா, he will say one of these 2 things. இந்த ஒப்பந்தக்காரர் இந்த 2ல ஒன்று சொல்லுவார். நாங்கெல்லாம் பெருசு தாங்க பண்ணுவோம், பெரிய பில்டிங் தான், இந்த சின்ன வேலையெல்லாம் எங்களை கூடாதீங்க, the small things we cannot handle. என்ன சொல்லுவாங்க? இந்த சின்ன வேலையெல்லாம் நாங்கள் எடுக்கிறது இல்லைப்பா. If you go to the other contractor, he will say, நம்ம வேற இன்னொரு ஒப்பந்தக்காரர்கிட்ட போய் கேட்டா, this big things and all we cannot do, small 1000 square feet or something we can build. இவ்வளவு பெரிய கட்டடம்லாம் எங்களால் கட்ட முடியாது, ஏதோ 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ளே நாங்கள் பார்த்து கட்டிடுவோம்னு சொல்லுவார். You go to God. அவங்கள்ட்ட திரும்பி போங்க. You go to God. நீங்கள் தேவனிடத்தில் போங்க. Whether it be 1 square centimeter or it can be 1 million square feet, he will handle it. அது 1 சதுர அடியா இருந்தாலும் சரி, 1 கோடி சதுர அடியா இருந்தாலும் சரி, அதை செய்ய என் தேவன் வல்லமை உள்ளவர். Hallelujah. He can prepare a small worm, he can prepare a fish. பாருங்க, ஒரு சின்ன புழுவையை ஆண்டவரால் ஏற்பாடு பண்ண முடியும், ஒரு பெரிய மீனையும் தேவனால ஆயத்தம் பண்ண முடியும். Second truth. 2வது உண்மையை பார்ப்போம். God can prepare in any scenario. எந்த விதமான சூழ்நிலையையும் அவரால் ஆயத்தம் பண்ண முடியும். He can prepare in any scenario. அவர் எந்த சூழ்நிலையும் அவரால் உருவாக்கி விட முடியும். இல்ல, எந்த சூழ்நிலையிலும் அவர் ஆயத்தம் பண்ண முடியும். அதான் முக்கியம்.
He can prepare in any scenario. எந்த விதமான சூழ்நிலையிலும் அவரால் ஆயத்தம் பண்ண முடியும். Now 4 times it is written God prepared, right? நான் சொன்ன யோனாவுல 4 முறை ஆயத்தத்தை குறித்து பேசி இருக்கிறார். If you read closely, these 4 things come in 3 scenarios. இந்த 4மே 3 சூழ்நிலைகள்ல வர்றதை நீங்க பார்க்க முடியும். One is in the sea. முதலாவது பார்க்கிறோம் கடலில மீன். Number 2, worm in the land. அங்கே நிலத்திலே அந்த பூச்சி புழு. Wind in the air. அடுத்தது அந்த காற்று வருகிறது, அது வானவெளியிலே வருகிறது, ஆகாயத்துல வருது. What is the lesson? இங்க இருக்க பாடம் என்ன? Whether it be the deep blue sea or the dry land or it is things with the air, God is in control. He can prepare anything anywhere. கடலோ தரையோ வானமோ எல்லாவற்றிலும் தேவன் ஆயத்தம் பண்ண வல்லவர். Hallelujah. Nothing is too distant for God. ஆண்டவராகிய தேவனுக்கு எதுவும் தூரமே கிடையாது. He can handle any scenario. அவர் எந்த சூழ்நிலையிலும் ஆயத்தம் பண்ண வல்லவர். Third lesson. மூன்றாவது, God can prepare anything in any season. எந்த காலங்களிலும் தேவன் ஆயத்தம் பண்ண வல்லவர். He can prepare things in the morning, he can prepare things in the night, he can prepare things overnight, he can prepare things in seconds. ஆண்டவராகிய தேவன் காலையிலும் செய்யலாம், மாலையிலும் செய்யலாம், அவர் இரவிலும் செய்யலாம், ஒரு நொடி பொழுதிலும் அவர் செய்யலாம். He can start preparing for 40 years, he will prepare in 40 seconds or even 40 milliseconds. பாருங்க, ஆண்டவர் 40 வருஷத்துலயும் செய்யலாம், 40 நிமிஷத்துலயும் செய்யலாம், இன்னும் சொல்லணும்னா 40 மில்லி செகண்ட்ல கூட ஆண்டவர் செய்து முடிச்சிட்டு போயிடலாம். That is God. அதான் நம்முடைய தேவன். Nothing, time is not a hindrance for God. இந்த காலம் என்று சொல்லுவது, இந்த காலத்தினுடைய அளவீடு என்று சொல்லுவது தேவன் ஆயத்தப்படுத்துவதற்கு ஒரு தடையாக இருக்கிறதே இல்லை. Listen, கவனிங்க. when Jonah jumped out of, or another word, Jonah was thrown by his own consent, thrown into the sea. இந்த யோனா அவனுடைய சொற்படியே அந்த மாலுமிகள் அவனை எடுத்து கடலிலே போட்ட பொழுது, even in his wildest dreams he did not imagine that God will be sending a live submarine to catch him. அவனை தேந்தி கொண்டு போறதுக்கு உயிருள்ள நீர்மூழ்கி கப்பல் வரும்னு அவன் என்னைக்காவது நினைச்சானா? In an instant, by the time he was thrown, the ship was there, the fish was there. அவன் எப்ப கடல்ல போட்டானோ அப்பொழுது அவனை காப்பாற்றுவதற்கான நீர்மூழ்கி கப்பலாகிய மீன் வந்துருச்சு. All in the right time. எல்லாமே சரியான நேரத்தில் நடந்தது. No delay. அதுல எந்த தாமதமும் இல்லை. Plant is grown. அங்க ஆண்டவருடைய ஆயத்தம் ஏற்கனவே செய்யப்பட்டாயிட்டு விட்டது. Plant is grown. அங்க அந்த முதலாவது அடுத்து பார்க்கும் பொழுது அந்த செடி வளருது. One night, one worm, next morning the plant is not there. ஒரு ராத்திரியில ஒரே ஒரு பூச்சியை ஆண்டவர் அனுப்புறாரு, பார்த்தா காலைல அந்த செடியே காணோம். Night duty, overtime. அது நைட் டியூட்டி செய்து ஓவர் டைமும் செஞ்சிச்சு. In a matter of seconds, before he could realize what's happening, the wind comes and takes everything up. பாருங்க, என்ன நடக்குதுன்னு அவன் பார்க்கிறதுக்கு இடையில ஒரு காத்து வந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடுச்சு. Which means God can work in years, seasons, days, minutes, seconds. It's all easy for him. பாருங்க, ஆண்டவருக்கு காலங்கள் ஒரு பொருட்டே அல்ல. அது வருஷமோ மாசமோ நேரமோ நிமிஷமோ எப்படி இருந்தாலும் அது அவருக்குரியது. Hallelujah. Hallelujah. That is why I would say don't try to limit God with your own time frame. ஆண்டவரை நம்முடைய நேர கட்டுப்பாட்டுக்குள்ளே நீங்கள் கட்டுப்படுத்தி விடாதிருங்கள். Some of you may be coming here this Sunday morning and saying, Lord, before the end of 2016, I want you to do this. நீங்க ஒருவேளை இந்த ஆலயத்தில் இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து சொல்லிக்கலாம், ஆண்டவரே இந்த 2016 ஆண்டு முடிகிறதுக்குள்ள இந்த காரியத்தை நான் செஞ்சிடணும். God says, why wait for 2016 end? ஏப்பா 2016 முடியும் வரைக்கும் காத்திருக்கிறேன்? I can do that tonight. இன்றைக்கு இரவிலே அந்த காரியத்தை செய்து முடிக்க என்னால் கூடும். Hallelujah. Hallelujah. Right while you are sitting here, in one split second God can do that. நீ இங்கே இருக்கிற வேளையிலே ஒரு நொடி பொழுதிலே அதை உனக்காய் செய்து முடிக்க என் தேவன் வல்லமை உள்ளவர். Hallelujah. God can handle any season. ஆண்டவர் எந்த காலத்தையும் கையாளத்தக்க தேவன். Last one. God can prepare with any substance. எந்த மூலை பொருளை கொண்டாகிலும் தேவன் ஆயத்தம் பண்ண வல்லவர். From any substance he can prepare anything. எந்த பொருள்ல இருந்தாலும் அதை உருவாக்குறதுக்கு அவரால முடியும். He can prepare with a fish, he can prepare with a plant,
He can prepare with a worm. He can work with the wind. Any substance is not strange to God. மீனா இருக்கலாம், புழுவா இருக்கலாம், காற்றா இருக்கலாம், செடியா இருக்கலாம், கொடியா இருக்கலாம், எதை கொண்டாகிலும் அவர் செய்ய வல்லவர். Hallelujah. Hallelujah. If nothing is there, ஒன்றுமே இல்லாம போனா கூட he will use the wind from nowhere and do his thing. அவர் ஒன்றும் இல்லாமையில் இருந்து உருவாக்கி அதை செய்து முடிக்க வல்லமை உள்ளவர். அது நம்புறீங்களா நீங்க? Amen. Mary asked the question to God, Lord, I do not know a man. How can this be possible? நான் ஒரு புருஷனை அறியேனே, இது எப்படி ஆகும் என்று அன்றைக்கு மரியாள் கேட்டார். What is impossible with man is possible with God. மனிதனால் கூடாத காரியம் தேவனால் கூடும். Hallelujah. Hallelujah. I tell you, God's preparation has endless possibilities. ஆண்டவருடைய ஆயத்தம் என்று சொல்லுவது அது வரையற்ற சாத்தியக்கூறுகளை கொண்டிருக்கிற ஆயத்தம். Finally, கடைசியாக Romans chapter 9 verse 22-23. ரோமர் 9ஆம் அதிகாரம் 22-23. Romans chapter 9 22-23. ரோமர் 9ஆம் அதிகாரம் 22-23. What if God, willing to shew his wrath and make his power known, endured with such long suffering the vessels of wrath fitted to destruction, and that he might make known the riches of his glory on the vessels of mercy, which he had afore prepared unto glory. தேவன் தமது கோபத்தை காண்பிக்கவும் தமது வல்லமையை தெரிவிக்கவும் தாம் மகிமைக்காக எத்தனமாக்கின கிருபாபாத்திரங்களின் மேல் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை தெரியப்படுத்தவும் சித்தமாய் அழிவுக்கு எத்தனமாக்கப்பட்ட கோபா பாத்திரங்களின் மேல் மிகவும் நீடிய சாந்தத்தோடே பொறுமையாய் இருந்தாரானால் உனக்கென்ன? You can write the thought. இந்த 7வது காரியத்தை நீங்கள் எழுதிக் கொள்ளலாம். God's preparation is a perpetual preparation. அது முடிவில்லாத நிறைவாக தொடர்ந்து சென்று கொண்டிருக்கிற ஆயத்தம். God's preparation is a perpetual preparation. ஆண்டவருடைய இந்த ஆயத்தம் என்பது தொடர்ந்தேர்த்தியாக நடந்து கொண்டிருக்கிற ஒரு ஆயத்தம். Listen to that verse. இந்த வார்த்தையை நீங்கள் கவனித்து பாருங்கள். God can show his anger or God can show his power. அவர் தம்முடைய வல்லமையை காண்பிக்கலாம், தம்முடைய கோபத்தையும் காண்பிக்கலாம். On what? எதற்காக? For what? எதன் மேலே? To show his glory on vessels prepared for glory. தம் மகிமைக்காக எத்தனமாக்கின கிருபா பாத்திரங்களின் மேலே. Listen. நல்லா கவனிங்க. Whatever preparation God does in this earth on his children, ஆண்டவராகிய தேவன் இந்த பூமியிலே தம்முடைய பிள்ளைகளுக்காக எதையெல்லாம் ஆயத்தம் பண்ணுகிறாரோ, he is not doing it just for our season on earth alone. இந்த பூமியிலே நாம் இருக்கிற காலத்துக்காக மாத்திரமே தேவன் அவற்றை ஆயத்தம் பண்ணுகிறவர் அல்ல. His preparation continues into eternity. ஆண்டவருடைய ஆயத்தம் என்பது நம்மை நித்தியமான மகிமைக்கு கொண்டே சேர்க்கிற வரையில் இருக்கிற ஆயத்தம். It continues into eternity. அது முடிவு பரியந்தம் நித்தியத்திற்கும் என்று ஆயத்தப்படுத்துகிறார். Whenever we prepare something as human beings, பாருங்க, மனிதர்களாக நாம் சிலவற்றை ஆயத்தப்படுத்துகிற வேளையிலே we always work with a time frame. நாம் எப்பொழுதுமே ஒரு கால இடைவெளிக்குள்ளே அதை ஆயத்தப்படுத்துகிறோம். Before I get retired, I should finish this. நான் ஓய்வு பெறுவதற்கு முன்பதாக, பணி நிறைவு பெறுவதற்கு முன்பாக இவற்றை எல்லாம் செய்து முடித்து விட வேண்டும். Before I am 70 years old, I should finish this. 70 வருஷம், எனக்கு 70 வயசு வருவதற்கு முன்பாக இந்த காரியங்களை நான் செய்து முடிப்பேன். Why we are thinking like this? நாம் ஏன் அப்படி சிந்திக்கிறோம்? Because we know our life is in a time frame. நம்முடைய காலங்கள் ஒரு கால திட்டத்துக்குள்ளே இருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறதுனால வரையறைக்குள்ள இருக்கு. We can only live till 70 80. We know this is the maximum time I have. என்னுடைய வாழ்க்கையானது 70 80 என்ற அந்த வரையறையின் எல்லைகளுக்குள்ளேயே இருக்கிறது என்பதை நாம் புரிந்திருக்கிறோம். So all the preparations we do is always within this limited time frame. ஆகவே நாம் போடுகிற திட்டங்கள் எல்லாம் இந்த கால வரையறைக்குள்ளே தான் நாம் திட்டமிடுகிறோம். But how does God prepare? ஆனால் தேவன் எப்படி திட்டமிடுகிறார்? Where is his calendar? அவருடைய காலண்டர் எங்க இருக்கு? Where is his time frame? அவருடைய நேரம் எங்கே இருக்கிறது? Is he worried about the next 80 years? அடுத்த 80 வருஷத்துல நான் என்ன செய்யணும் என்று ஆண்டவர் கவலைப்படுகிறாரா? The truth is, இல்ல. before him is eternity with no end. பாருங்க, அவருக்கு முன்பாக அந்த நித்தியம் என்று சொல்வது முடிவில்லாததாக இருக்கிறது.
He is the Alpha, the Omega. அவரே அல்பாவும் அவரே ஒமேகாவுமாய் இருக்கிறார். Beginning, end. அவரே தொடக்கமும் அவரே முடிவாவுமாய் இருக்கிறார். First, last. அவரே தொடக்கமும் அவரே இறுதியாகவும். Before him there is no end. அவருக்கு முன்பாக முடிவற்றதாகத்தான் சகலமும் இருக்கிறது. So when he makes a preparation, அப்படி இருக்கிற பொழுது அவர் ஒன்றை ஆயத்தம் பண்ணுகிற வேளையிலே he has no end in sight. அவருடைய கண்களுக்கு முன்பாக இத்தனை காலத்திலே அது முடிந்துவிடும் என்ற எண்ணம் இல்லை. It goes on into eternity. அது தொடர்ந்து நித்தியம் வரைக்கும் அது சென்று கொண்டே இருக்கும். Hallelujah. Hallelujah. It will be a surprising truth to you. இது ஒரு ஆச்சரியமான உண்மையாக உங்களுக்கு தோன்றலாம். Whatever God prepares in our lives on this earth, இந்த பூமியிலே நாம் இருக்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் நமக்காக எவற்றையெல்லாம் ஆயத்தம் பண்ணுகிறாரோ, it is not going to end with your life. அது உங்களுடைய வாழ்க்கை இந்த பூமியிலே முடிந்து போகிற பொழுது முடிந்து போகிற காரியமே அல்ல. It will continue into eternity. அது தொடர்ந்து உங்களோடு கூட நித்தியத்திற்கும் வருகிற காரியம். Hallelujah. 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 He who began a good work in you உங்களிலே நல்ல காரியத்தை தொடங்கின தேவன் is faithful to complete it even unto the day of our Lord Jesus Christ. அது தேவனாகிய இயேசுவினுடைய நாளுடைய முடிவு பரியந்தம் நடத்தி வருவதற்கு அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். Hallelujah. Hallelujah. Listen, just one illustration. இதுல ஒரே ஒரு உதாரணத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். You are getting married? நீங்க திருமணம் பண்றதுக்கு ஆயத்தமா இருக்கீங்களா? You think that is a plan for another 50 years? இந்த திருமண வாழ்க்கை என்பது அடுத்த 50 ஆண்டுகளுக்கான ஒரு திட்டம் என்று நினைக்கிறீர்களா? No. இல்ல. In God's eyes, அது கர்த்தருடைய பார்வையிலே the Bible says, treat the wives with honor because they will be co-heirs of you in the eternal reward. அவர்கள் நித்தியத்திலே உங்களுக்கு உடன் சொந்தராக இருக்கிறதுனாலே அவர்களை நடத்த வேண்டிய விதத்திலே மனைவிகளை நடத்துங்கள் என்று வேதம் சொல்கிறது. So marriage is not just a preparation for a temporary arrangement on earth. இந்த பூமியிலே இருக்கிறதற்காக ஒரு தற்காலிகமான ஒரு ஏற்பாடு அல்ல திருமணம். That preparation that God starts in you, தேவனாகிய கர்த்தர் அந்த ஆயத்தத்தை உங்களுக்குள்ளே ஏற்படுத்துகிறாரே, that preparation keeps on continuing even when you go to glory. நீங்கள் மகிமைக்குள்ளே பிரவேசிக்கிற வரையிலே அது உங்களோடு கூட தொடர்ந்து வருகிறதா இருக்கிறது. And the relationships you build, they will become co-heirs of you. So that's a very eternal plan. தேவனாகிய கர்த்தர் உங்களுக்குள்ளே ஏற்படுகிற அந்த உறவானது அவர்களும் உங்களோடு சேர்ந்து உடன் சுதந்திரராக மாறுகிற ஒரு ஆசீர்வாதமான மகிமை. Every single plan and every preparation God is doing in our life today, it is all connected in an eternal perspective. தேவனாகிய கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்குள்ளும் ஆயத்தம் பண்ணுகிற சிறிய காரியமானாலும் பெரிய காரியமானாலும் அவை யாவும் நித்தியத்துக்கு உரியவை. Therefore we should be happy. ஆகவே நாம் சந்தோஷமா இருக்கணும். Lord, I am not here for a small season. ஆண்டவரே, ஏதோ ஒரு சுருக்கப்பட்ட காலத்துக்காக நான் இந்த பூமியில இருக்கிறதுக்காக அல்ல. Things you started in me. ஆண்டவரே, ஏதோ ஒரு காரியத்தை எனக்குள்ளே நீர் தொடங்கி இருக்கிறீர். That preparation will continue on forever. அந்த ஆயத்தமானது நித்தியத்துக்குரிய ஆயத்தமாக எனக்குள்ளே தொடரும். Hallelujah. Hallelujah. அது விசுவாசிக்கிறீங்களா இந்த காலையில? Amen. என் தேவன் எனக்காய் ஆயத்தம் பண்ணுகிறார். Yes Lord. God prepares for me. தேவனாகிய கர்த்தர் எனக்காக ஆயத்தம் பண்ணுகிறார். 7 characteristics of his preparation. ஆண்டவராகிய தேவனுடைய ஆயத்தத்திலே 7 காரியங்களை நாம் பார்த்தோம். Number 1. முதலாவது, God's preparation is a personalized preparation. ஆண்டவராகிய தேவன் எனக்கென்று தனிப்பட்ட விதத்திலே எனக்காகவே அவர் ஆயத்தப்படுத்துகிறார். God's preparation is a perfect preparation. ஆண்டவருடைய ஆயத்தம் என்று சொல்லுவது அது நேர்த்தியான ஆயத்தம். God's preparation is a plentiful preparation. தேவனாகிய கர்த்தர் கொடுக்கிற அந்த ஆயத்தம் அது சம்பூர்ணமான நிறைவான ஆசீர்வாதங்களை உடையது. God's preparation is a passionate preparation. அவர் எனக்கு அன்போடு கூட அதை ஆயத்தப்படுத்துகிறார். God's preparation has endless possibilities. அதற்குள்ளே வரையறையற்ற சாத்தியக்கூறுகளை கொண்டு தேவன் எனக்கு அதை ஆயத்தப்படுத்துகிறார். God's preparation is a perpetual preparation. அவர் மகிமைக்காக தொடர்ந்து அதை செய்கிறார். அந்த ஆயத்தம் அதுக்குள்ளே இருக்கிறது. Hallelujah. Hallelujah. எத்தனை பேர் சொல்றீங்க, ஆண்டவரே எனக்கு ஆயத்தம் பண்ணுவதற்கு? Yes Lord. Hallelujah. Lord, I thank you because you are preparing for me. ஆண்டவரே, நீர் எனக்காக ஆயத்தம் பண்ணுகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். Let us stand up in the presence of God. We are going to தேவனுடைய சமூகத்திலே எழுந்து நிற்போம். Hallelujah. நம்முடைய தேவன் நமக்காக எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணுகிறார். நான் நினைக்கிறேன் வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கிற சுதந்திரம் தன் பிள்ளைகளுக்காக தகப்பனும் தாயும் பிரயாசப்பட்டு முயற்சி எடுத்து உறங்காமல் உண்ணாமல்
தங்களுடைய பிள்ளைகள் என்று வரும்பொழுது அதற்காக ஏதோ ஒன்றை ஆயத்தம் பண்ணி வைக்கிறார்கள். அவர்களுடைய பள்ளிக்காக, அவருடைய படிப்பிற்காக, அவருடைய திருமணத்துக்காக, அவருடைய வருங்காலத்துக்காக அவர்கள் கவலைப்படுகிறார்கள், பிரயாசப்படுகிறார்கள், ஆயத்தப்படுகிறார்கள். கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்றான். பொல்லாத நாமே நம்முடைய பிள்ளைகளுக்கு எந்த காலத்தில் என்ன செய்யணும் என்கிறதற்காக நாம் பிரயாசப்படுகிறோம். அவங்களுக்கு நிலத்தை வாங்குகிறோம், அவங்களுக்கு வீட்டை கட்டுகிறோம், அவங்களுக்கு படிக்க வைக்கிறதுக்கு முயற்சி எடுக்கிறோம், கடன் பட்டாயிலும் முயற்சி எடுத்து என்னெல்லாமோ பிரயாசப்பட்டு அவர்களுக்கு நாம் ஆயத்தமாக்குகிறோம். நான் நினைக்கிறேன், நம்மை விட நம்முடைய தேவன் கீழ்த்தரமானவர் அல்ல. நம்மை விட நம்முடைய தேவன் பெரியவர். நம்முடைய தேவன் நம்மை விட நல்லவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அவர் நல்லவர்? ஓ ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பிள்ளைகள் விசுவாசிங்க, எங்க பெற்றோரை காட்டிலும் என் தேவன் பெரியவர், நல்லவர். பெற்றோர் விசுவாசிங்க, என்னை காட்டிலும் நான் ஆராதிக்கிற தேவன் நல்லவர். நானே என் பிள்ளைகளுக்காக பிரயாசப்பட்டு முயற்சி எடுத்து தூங்காம உறங்காம என் பிள்ளைகளுக்கு ஆயத்தப்படுத்துவதற்கு இத்தனை முயற்சிகளை நான் எடுக்க முடியுமானால் என் தேவன் உறங்கவே மாட்டார், என் தேவன் தூங்கவே மாட்டார். என்னை காட்டில் அவர் நல்லவர், அவர் நல்லவர். என்னை காட்டிலும் தேவன் பெரியவர். என்னை காட்டிலும் பெரிய திட்டங்களை வைத்திருக்கிறார். நாம என்னதான் ஆயத்தம் பண்ணினாலும் நாளைக்கு என்ன நடக்கும் நமக்கு தெரியாது. ஆனால் நம்முடைய தேவனுக்கு 1000 தலைமுறைக்கு பின்னால் என்ன நடக்கும்னு தெரியும். 1000 வருஷத்துக்கு பின்ன என்ன நடக்கும்னு தெரியும். 50 வருஷத்துக்கு பின்ன நடக்கும்னு தெரியும். நம்முடைய மரணத்துக்கு பின்னால் நம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன நடக்கும்னு தெரியும். தேவன் அத்தனை அறிந்து வைத்தவர். தேவன் ஒரு பெரிய திட்டத்தோடு காரியங்களை ஆயத்தம் பண்ண, நம்மை விட மேலான, நம்மை விட மகிமையாக, நம்மை விட நேர்த்தியாக கிரியை செய்வதற்கு. ஓ ராமா சந்தலக்கபாவுரி, உண்மையாக நீங்கள் நம்புவீர்களானால் நான் விசுவாசினார் என்று அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுப்பேன். உன் வழியை ஒப்புக்கொடு, உன் நினைவை ஒப்புக்கொடு. தேவன் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் அதின் காலத்தில் தேவன் நிச்சயமாவே செய்வார். தேவன் குறித்த காலத்திலே செய்வார். ஒரு நிமிஷம் தாமதிக்க மாட்டார், ஒரு நிமிஷம் முந்தவும் மாட்டார். The right time. Oh Ravashatalakabaria, oh Ramasandalakabaria. தேவன் என்னை குறித்ததை நிச்சயமாய் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அழைத்தவரே உண்மை உள்ளோரே, அப்படியே ஜெயம் ஈவா. அழைத்தவரே உண்மை, இயேசுவே உம்மால் ஜெயம்
அதினதின் காலத்தில் நீர் எனக்கு நேர்த்தியாய் செய்து வைத்திருக்கிறபடியினால் உமக்கு நன்றி சொல்லுகிறேன் என்று சொல்லுங்கள். வாயை திறந்து சொல்லுங்கள். எனக்காக, என் பிள்ளைகளுக்காக, என்னுடைய ஊழியத்திற்காக, என்னுடைய தனிப்பட்ட தேவைக்காக அதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்து வைத்திருக்கிறீர், ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி, 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 அதற்காக உமக்கு நன்றி. ரட்சகா நன்றி. தெய்வமே, நீர் எவ்வளவு நல்லவர். எதை குறித்தும் நீங்கள் கவலைப்படாதிருங்கள் என்று சொன்னீரே. நாங்கள் எங்கள் தேவைகளை குறித்தும் வருங்காலத்தை குறித்தும் எத்தனையோ கவலைகளை சத்திர உள்ளத்திலே வைத்திருக்கிறோம். ஆனால் நாங்களோ அறியாமையினாலே சங்காரமாகிறோம். ஒன்றை நாங்கள் விசுவாசிக்கிறோம், எங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் நீர் ஆயத்தம் பண்ணிவிட்டீர். ஐ பிலீவ் இட் லார்ட். நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த உலகத்தில் ஆண்டவர் ரெண்டு மனுஷன் தான் உண்டாக்குனார். ஒரு மனுஷன், ஒரு மனுஷன். அந்த மனுஷனை உண்டாக்கின ஆண்டவர் அவன் பெருகிறதுக்கு இடத்தை உண்டாக்கினார். அவன் எவ்வளோ பெருகினாலும் நிரம்ப முடியாத அளவுக்கு இந்த பூமியை உண்டாக்கினார். அவன் எவ்வளவு சாப்பிட்டாலும் சாப்பிட்டு தீர்க்க முடியாத அளவுக்கு கனி விருட்சங்களையும் அவனுக்கு எல்லா ஆகாரத்தையும் உண்டாக்கினார். அவன் எவ்வளவு தின்னாலும் முடிவில்லாத மீன்களையும் மச்சங்களையும் உண்டாக்கினார். அவன் எவ்வளவு தோண்டி எடுத்தாலும் இன்னும் வந்து கொண்டே இருக்கிற வெள்ளியையும் பொன்னையும் கரியையும் இரும்பையும் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மனுஷன் தோண்டி எடுத்தாலும் ஒருவேளை அன்றைக்கு ஆதாமுக்கு தேவையா இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். அது ஒருவேளை ஏவாளுக்கு தெரியாமல் இருக்கலாம், கண் காணாமல் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு மனுஷனுடைய கண்கள் காணும் போது தேவன் எதையெல்லாம் இந்த பூமிக்குள்ள வச்சிருக்கார், எதையெல்லாம் இந்த எத்தனை ஆயிரக்கணக்கான மனுஷனுக்கு தேவையான அத்தனை உள்ள வச்சிருக்காரு. ஏன்? அவன் தேவனால் உண்டாக்கப்பட்டவன். அந்த ஒரு மனுஷனுக்காக, அவன் சந்ததிக்காக தேவன் இத்தனை காரியங்களை வைத்திருப்பார். ஆனால் என்னை நேச ஜீவனை கொடுத்த என் ஆண்டவர் எனக்காக, என் பிள்ளைகளுக்காக எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி இருக்கிறார் என்று நான் விசுவாசித்து உம்மை முழு மனதோடு நம்புகிறேன். உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.